அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் ரைட்டர்ஸ் ஃபோரம் ஏற்பாட்டில் நடக்க இருக்கும் இந்த வெள்ளி கவியரங்கு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடனும் அகமகிழ்வுடனும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் வைக்கும் முகமாக செல்வன் அப்துல் ஹாதி முஸ்லி அவர்களை கிராப் ஓதுவதற்காக அழைக்கின்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. மாஷாஅல்லாஹ். இந்த கிராத்தை அழகாக ஓதி சென்ற அப்துல் ஹாதி அவர்களுக்கு எங்கள் பாராட்டுகள். அடுத்து இஸ்லாமிக் ரைட்டர்ஸ் ஃபோரம் அமைப்பின் தலைவர் ராசிக் சார் அவர்களை வரவேற்புரையையும் தலைமை உரையையும் நிகழ்த்துவதற்காக மேடைக்கு அழைக்கிறேன். ஸ்ரீலங்கா இஸ்லாமிய எழுத்தாளர் அமைப்பினால் நடத்தப்பட இருக்கின்ற வெள்ளி கவியரங்குக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அமைப்பின் செயலாளர், பொருளாளர் உட்பட உறுப்பினர்களே, அமைப்பினுடைய அழைப்பிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கவிதை ஆர்வலர்களே, ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதற்கட்டமாக ஒரு நீண்ட பயணத்தின் பின்னே பதத்த எதிர்பார்ப்போடு ஆரம்பித்து பயணிக்கின்ற ஸ்ரீலங்கா இஸ்லாமிய எழுத்தாளர் அமைப்பின் கன்னி கவியரங்கமான இந்த வெள்ளி கவியரங்குக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சியடைகின்றேன். இந்த பிரதேசத்திலே பிறந்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய இஸ்லாமிய எழுத்தாளர் அமைப்பு ஏறத்தாழ 4 நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட ஒரு அமைப்பு. காலம் சென்ற ரைத்தலாலை மரும் அசீஸ் அவர்களுடைய எண்ணத்தில் உதித்த இந்த இஸ்லாமிய எழுத்தாளர் அமைப்பு ஏறத்தாழ 25 வருடங்களை தாண்டி வந்திருக்கிறது. ஆரம்ப காலத்திலே நிறைய இலக்கிய பணிகளை செய்த நாங்கள் இடையில் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக இலக்கியவாதிகள் அல்லது கலைஞர்கள் பல்வேறு பிரதேசங்களுக்கு தொழில் நிமித்தம் பிரிந்து சென்றதன் விளைவாக அவ்வப்போது நிகழ்வுகளை முன்னெடுக்க முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் இருந்தோம். இருந்தாலும் கடந்த மாதம் நாடறிந்த எழுத்தாளர் நஸ்ரத் அவர்களுடைய ஒரு குடம் கண்ணீர் என்ற அந்த நூலினுடைய அறிமுக விழாவோடு மீண்டும் நாங்கள் துயிர்த்தெழுந்துள்ளோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய அமைப்பை புதிதாக புனர் நிர்மாணம் செய்து இந்த பிரதேசத்திலே பல்வேறு இலக்கிய பணிகளை முன்னெடுத்து செல்லலாம் என நாங்கள் நினைக்கிறோம். அந்த அடிப்படையிலே முதலாவது கட்டமாக, ஆரம்ப கட்டமாக எங்களுடைய அமைப்பிலே இருப்பவர்கள் எல்லோரும் சிறந்த எழுத்தாளர்கள், பல நூல்களை வெளியிட்டு நூல்களுக்கு சொந்தமான நூலாசிரியர்கள், எழுத்தாளர்கள் என பல ஆளுமிக்க அமைப்புகளை கொண்டதுதான் இந்த இஸ்லாமிய எழுத்தாளர் அமைப்பு. அந்த அடிப்படையிலே நாங்கள் முதலாவது எடுத்த ஒரு தீர்மானம், எங்களுடைய அமைப்பினுடைய இந்த கலைஞர்களை அடிப்படையாக கொண்டு ஒரு கவியரங்கம் ஒன்றை நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என நாங்கள் முடிவு செய்தோம். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொரு மாதத்திலும் கடைசி வெள்ளிக்கிழமை இஸ்லாமிய எழுத்தாளர் அமைப்பினால் இந்த வெள்ளி கவியரங்கம் அரங்கேற்றப்படும். எதிர்வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் இந்த கவியரங்கை எங்களுடைய பிரதேச பாடசாலைகளுக்கு எடுத்துச் செல்வதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம். இந்த இடத்திலே உங்கள் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழுப்பலாம். இந்த எழுத்தாளர் அமைப்பு நீண்ட நாட்களுக்கு பின்னால் செய்கின்ற ஒரு அம்சம், இதை ஏன் ஒரு கவியரங்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? கவியரங்கு இல்லாமல் வேறொரு விழாவை அல்லது வேறொரு அமைப்பினை ஏற்பாடு செய்திருந்தால் நல்லா இருக்குமே என்ற சிந்தனை சில பேருக்கு எழலாம். நான் நினைக்கின்றேன், இலக்கியத்திலே அல்லது இத்திஹாசங்களிலே நிறைய வடிவங்கள் இருக்கின்றன. அந்த வடிவங்களிலே எல்லா காலத்திலும் எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் வென்ற ஒரு வடிவம் தான் இந்த கவிதை வடிவம். நான் நினைக்கின்றேன், கவிதை இந்த முழு உலகத்தையும் தோன்றிய காலம் வரை இன்று வரையில
கட்டி வைத்திருக்கிறது. ஆக இந்த அமைப்பை மீண்டும் துளிர்விட செய்ய வேண்டுமானால் அதற்கு இந்த கவிதை தான் சிறந்த களம் என நான் இருக்கின்றேன். சொல்லுவார்கள், குழந்தைகள் வாழும் கவிதைகள், கவிதைகள் வார்த்தையின் குழந்தைகள். ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்கிறார்கள். குழந்தைகள் வாழும் கவிதைகள், கவிதைகள் வார்த்தையின் குழந்தைகள். ஆகவே கவிதைகள் அந்தந்த காலங்களில் மிகவும் சிறப்பாக ரசனையோடு சமூகத்துக்கு தேவையான விதத்திலே கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. கவிஞன் உலகத்தை பார்ப்பதற்கும் சாமானிய மனிதன் உலகத்தை பார்ப்பதற்கும் இடையிலே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் கவிதை எழுதுகின்ற கவிஞர்களை 5ஆம் வகுப்பு படித்தவர்களாக அல்லது 8ஆம் வகுப்பு சித்தி அடையாதவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு கவிஞர் உள்ளுக்கும் ஒரு விஞ்ஞானி இருக்கிறார், ஒரு கவிஞர் உள்ளுக்கும் ஒரு கண்டுபிடிப்பாளர் இருக்கிறார், ஒவ்வொரு கவிஞர் உள்ளுக்கும் ஒரு உளவலத்துறை ஆலோசகர் இருக்கிறார். கண்ணதாசனுடைய பாடல்களை கேட்டு பார்க்கிறோம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமுடைய பாடலை கேட்டு பார்க்கிறோம், பாரதிதாசனுடைய பாடல்களை கேட்டு பார்க்கிறோம், ஜலாலுதீன் ரூமி அவர்களுடைய கவிதைகளை வாசித்து பார்க்கிறோம். அனைத்துள்ளுக்கும் ஒரு கண்டுபிடிப்பாளன், ஒரு உளவலத்துறை ஆலோசகன், ஒரு வைத்தியன், ஒரு விஞ்ஞானி, அவ்வளவு பேரும் இருக்கிறார்கள். சிம்பிளா உதாரணத்துக்கு நாங்கள் சொல்வதானால், கவிஞன் ஒருவன் உலகத்தை பார்ப்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சின்ன சின்ன கவிதைகள் இதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி செல்கின்றன. உதாரணத்துக்கு நாங்கள் எல்லோரும் மனிதனாக பிறந்த எல்லாருமே வெறுக்கின்ற ஒரு விடயத்தான் இந்த சாக்கடை. நானும் நீங்களும் சாக்கடைகளை பார்த்தால் உமிழ்ந்து விட்டு சொல்லுவோம். ஆனால் 3 கவிஞர்கள் இந்த சாக்கடை 3 கோணத்திலே பார்க்கிறார்கள். அதிலே ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதுகிறார், சாக்கடைக்கு பக்கத்தில் இருந்து எழுதுகிறார், இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெரியவில்லை சாக்கடை, இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெரியவில்லை சாக்கடை. இது ஒரு கவிஞரின் கண்ணோட்டம். இன்னொரு கவிஞர் எழுதுகிறார், முகமா சுளிக்கிறார்கள், நான் இருக்கிறேன் சாக்கடைக்குள் ஒளிரும் நிலா. முகமா சுளிக்கிறார்கள், நான் இருக்கிறேன் சாக்கடைக்குள் ஒளிரும் நிலா. அதையும் மிஞ்சி இன்னொரு கவிஞர் எழுதுகிறான், சாக்கடைக்குள் தொழிலாளி, முகம் சுளிக்கிறார்கள் அழுக்கு மனிதர்கள். பாருங்கள், சாக்கடைக்குள் தொழிலாளி, முகம் சுளிக்கிறார்கள் அழுக்கு மனிதர்கள். ஒரு சாக்கடையை ஒரு கவிஞனால் மட்டும்தான் இப்படி பார்க்க முடியும், வேறு யாராலும் பார்க்க முடியாது. இது மாத்திரமல்ல, ஒரு சாமானிய மனிதன் எதையும் ரசனையோடு பார்க்க மாட்டான். கவிஞனுடைய பார்வையிலே ஒரு ரசனை இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு கவிஞர் ஒரு ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுவதற்காக வருகின்றார். எல்லோருக்கும் தெரியும், அந்த ஹோட்டலிலே எச்சி இலையை எடுத்து எறிவார்கள். நாங்கள் பார்க்கின்ற எச்சி இலைக்கும் அந்த கவிஞன் ஒருவன் பார்க்கின்ற அந்த எச்சி இலைக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. அந்த எச்சி இலையை பார்த்த ஒரு கவிஞன் எழுதுகிறான், வீசி எறியப்பட்ட எச்சில் இலையை நோக்கி பசித்த ஆடொன்று ஓடி வந்து அந்த இலையை புரட்டிவிட்டு திகைத்து நின்றது, அதில் அதன் அம்மாவின் வாசனை. கவிஞன் எங்கே நிற்கிறான்? வீசிறியப்பட்ட எச்சில் இலையை நோக்கி பசித்த ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலையை புரட்டி விட்டு திகைத்து நின்றது, அதில் அதன் அப்பாவின் வாசனை. இதை நான் விளக்க வேண்டிய தேவை கிடையாது, புரியும் என நினைக்கிறேன். கவிஞன் எங்கே நிற்கிறான்? இது மாதிரி 2 வரையில் அல்லது 3 வரையில் உலகத்தை படம் பிடித்து காட்டுகின்ற மகோனத சக்தி வாய்ந்த ஒரு உயிர் உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது கவிஞர்களை தவிர வேறு யாரும். எங்கள் இஸ்லாமிய வரலாற்று அடிப்படையிலே நாங்கள் நோக்கமாக இருந்தாலும் கூட கவிதைக்கு முக்கிய பங்கு இருந்திருக்கிறது. ஒரு காலத்திலே எங்களுடைய கஹ்பா கவிதைகளால் அலங்கரிக்கப்பட்ட காலமும் இருந்திருக்கிறது. அதற்கு சவாலாகத்தான் குர்ஆனும் ஒரு சிறந்த கவிஞருடைய இறக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது. ஆகவே தான் நாங்களும் எங்களுடைய முதல் பயணத்தை உள்ளங்களில் குளிர்விக்கின்ற ஒரு கவி அரங்கினூடாக நாங்கள் சந்திக்கலாம் என நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் நீண்ட ஆலோசனைக்கு பின்னால் ஒரு தலைப்பை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். துவண்ட மனதில் துவிர்ந்த மலை துளியின் அடிப்படையிலே இந்த கவிதை அரங்கை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த கவி அரங்குக்கு செல்வதற்கு முன்னால்
என்னுடைய ஒரு கவிதை. நான் நினைக்கின்றேன் எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு கவலை, ஒரு சோகம் இருக்கிறது. ஆரம்பத்தில் எங்களுடைய இந்த கவியரங்க ஆலோசனையிலும் பலஸ்தீன் தொடர்பான ஒரு தலைப்பை முன்வைத்தால் நல்லவென்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. இருந்தாலும் பெரிய ஆலோசனைக்கு மத்தியிலே தான் இந்த துவண்ட மனதில் துளிர்ந்த மலை துளி என்ற தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது. இருந்தாலும் இந்த கவியரங்கை எங்களுடைய அமைப்பாளர்கள், எங்களுடைய உறுப்பினர்கள் மன்னிக்க வேண்டும், அவர்களிடம் நான் இதை ஆலோசனை செய்யவில்லை. இந்த கவியரங்கை அந்த பலஸ்தீன மக்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு சமர்ப்பித்து, உங்களுக்கு நான் எழுதிய கவிதையை சமர்ப்பித்து நான் நிறைவு செய்து கவியரங்குக்கு நுழையலாம் என நினைக்கிறேன். நான் இனி அழமாட்டேன். கவிதையின் தலைப்பு நான் இனி அழமாட்டேன். குண்டுகள் துளைத்து கதறியலும் காசா சிறுசுகளின் அவலம் பார்த்து, குண்டுகள் துளைத்து கதறியலும் காசா சிறுசுகளின் அவலம் பார்த்து, அத்தனை நரம்புகளில் வெடித்து சிதறும் கருப்பு இரவுகளில் கனத்த இதயத்துடன் கவலைகளை ஏற்றி கண்ணீரை இறக்கி கரங்களை ஏந்திய போது கண்ணெயர்ந்து போகிறேன். குண்டுகள் துளைத்து கதறியலும் காசா சிறுசுகளின் அவலம் பார்த்து, அத்தனை நரம்புகளும் வெடித்து சிதறும் கருப்பு இரவுகளில் கனத்த இதயத்துடன் கவலைகளை ஏற்றி கண்ணீரை இறக்கி கரங்களை ஏந்திய போது கண்ணெயர்ந்து போகிறேன். சிறிது நேரத்தில் சில்லென்றொரு காற்று என்னை சுமந்து செல்கிறது. சிறிது நேரத்தில் சில்லென்றொரு காற்று என்னை சுமந்து செல்கிறது. சற்றென்று உலக முஸ்லிம்களின் குறியீட்டு பூமியில் நான் தரையிறக்கப்படுகிறேன். சற்றென உலக முஸ்லிம்களின் குறியீட்டு பூமியில் நான் தரையிறக்கப்படுகிறேன். தூதுத்துவம் சுமந்த சுகதாக்களின் சுவன பூமியில், தூதுத்துவம் சுமந்த சுகதாக்களின் சுவன பூமியில் என் பாதங்கள் பயணிக்கின்றன. சஹீதுகளின் விளை நிலத்தின் இரு மரங்கிலும், சஹீதுகளின் விளை நிலத்தின் இரு மரங்கிலும் வெள்ளை துணியால் சுற்றப்பட்ட சுவனத்து பொட்டலங்கள் அடுக்கி வைக்கப்படுகின்றன. வெள்ளை துணியால் சுற்றப்பட்ட சுவனத்து பொட்டலங்கள் அடுக்கி வைக்கப்படுகின்றன. பொழியும் குண்டு மலைக்கு இடையில், பொழியும் குண்டு மலைக்கு இடையில் என் பிஞ்சு ஈமானை பிடித்துக் கொண்டு பேரளிக்கிறேன். பொழியும் குண்டு மலைக்கு இடையில் என் பிஞ்சு ஈமானை பிடித்துக் கொண்டு பேரளிக்கிறேன். வீரியம் இல்லாத எனது ஈமானியம், வீரியம் இல்லாத எனது ஈமானியம் வெட்கி தலை குனிகிறது. அச்சமும் அவமானமும் என்னை ஆட்கொள்கிறது. பீரிட்டு பாயும் கண்ணீர் துளிகளை, பீரிட்டு பாயும் கண்ணீர் துளிகளை அந்த ஏகத்துவ கரங்கள் ஏந்திக் கொள்கின்றன. பூக்களை கொட்டிய அந்த ஜன்னத் மரங்கள், பூக்களை கொட்டிய அந்த ஜன்னத் மரங்கள் இன்னொரு வீர மரணத்துக்காய் தியாக தளிர் விடுகின்றன. பூக்களை கொட்டிய அந்த ஜன்னத் மரங்கள் இன்னொரு வீர மரணத்துக்காய் தியாக தளிர் விடுகின்றன. வேட்டுக்கள் துளைத்த முட்டுக்கள், வேட்டுக்கள் துளைத்த முட்டுக்கள் சுவன சிட்டுக்களாய் சிதறி பறக்கின்றன. நான் என் உயிரை ஒழித்துக் கொள்வதற்காய் பதுங்கு குழிகளை தேடுகிறேன். நான் என் உயிரை ஒழித்துக் கொள்வதற்காய் பதுங்கு குழிகளை தேடுகிறேன். அவர்களோ அந்த அக்ஸாவுக்காக 1000 உயிர்களையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்கள். அவர்களின் மரணம் எனக்கு வலிக்கிறது. அவர்களின் மரணம் எனக்கு வலிக்கிறது. அதனால் நான் அழுகிறேன். ஆனால் அவர்களோ சிரிக்கிறார்கள். ஜன்னத் உத்தரவாதமானால் மரணம் வலிக்காது என்பதை அவர்கள் பார்த்து உணர்ந்து கொள்கிறேன். ஜன்னத் உத்தரவாதமானால் மரணம் வலிக்காது என்பதை அவர்களை பார்த்து உணர்ந்து கொள்கிறேன். ஃபஜ்ர் அதான் கேட்டு போர்வைக்குள் ஒளிந்து கொள்ளும் நான் அந்த ஈமானிய போராளிகளுக்காய் அழுவது என்பது அவமான தழும்பாகிறது. ஃபஜ்ர் அதான் கேட்டு போர்வைக்குள் ஒளிந்து கொள்ளும் நான் அந்த ஈமானிய போராளிகளுக்காய் அழுவது என்பது அவமான தழும்பாகிறது. அவர்கள் உயிர் தோல் உரித்து ஈமானியம் விதைக்கிறார்கள். நானோ உலக ஆதாயத்துக்காய் தௌஹீதை புதைக்கிறேன். அவர்கள் உயிர் தோல் உரித்து ஈமானியம் விதைக்கிறார்கள். நானோ உலக ஆதாயத்துக்காய் தௌஹீதை புதைக்கிறேன். ஒரு கவல உணவுக்காய், ஒரு சொட்டு நீருக்காய், ஒரு ஒட்டு துணிக்காய், ஒரு துளி வெளிச்சத்துக்காய் விண்ணை பார்க்கும் அவர்கள் இந்த புனித பூமியில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறார்கள். ஒரு கவல உணவுக்காய், ஒரு சொட்டு நீருக்காய், ஒரு ஒட்டு துணிக்காய், ஒரு துளி வெளிச்சத்துக்காய் விண்ணை பார்க்கும் அவர்கள் அந்த பூமியில்
புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுவார்கள். நாளை ஜன்னத்திலே மீண்டும் உழைப்பார்கள். அதனால் அவர்களுக்காக நான் இனி அழமாட்டேன். இந்த கவிதையும் இந்த கவியரங்கையும் எங்களுடைய பலஸ்தீன் பூமியில் வாடுகின்ற அந்த மக்களுக்காக சமர்ப்பித்து இந்த கவியரங்கை தொடர்ந்து நடத்தி செல்வதற்காக ஒளிவாங்கை வழங்குவதோடு இது மாதிரியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த அந்த அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரையையும் தலைமையுரையையும் மிக அழகாக நிகழ்த்தி இந்த கூட்டத்துக்கே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திய ராசிக் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த துவண்ட மனதில் துளிர்ந்த மலை துளி என்ற கவியரங்கு இடம்பெறும். இதற்காக கவிஞர்களை மேடையில் அவர்களது அமர்வில் வந்து அமருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். முதலாவதாக இதனை ஆரம்பித்து வைப்பதற்காக ஆசிரியை இளைநிலா ஃபஸ்மினா அன்சார் அவர்களை முதலாவதாக மேடைக்கு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆடு களம் தந்தறிஞர் கூடும் இடம் கண்ணில் எண்ணெய் பாடுதற்கு அனுப்பி வைத்த இறைவா, காடு கடல் காற்று மலை நாடு நிறை உயிரை எல்லாம் கோடு போட்டு ஆளுகின்ற மறைவா, கோடி சலாம் உனது தூதர் கோமான் நபியவர்க்கு கூறுகிறேன் சேர அருள் கொடுப்பாய், குறையிருந்தால் என்னை பொறுத்தருள்வாய். பாடுபொருள் விலகாது பாஷை ஒளி தளராது நாவுரைக்க வல்லமைகள் தருவாய், என் நாவில் உள்ள முடிச்சுகளை அவிழ்ப்பாய். இஸ்லாமிய எழுத்தாளர் ஃபோரம் இனிய கவி அரங்கமைத்த நேரம் கடந்து வந்தோம் பல மைல்கள் தூரம், கவிதைகளால் சூட்டுவோம் பொன் ஆரம். அமைப்பின் தலைமையை அன்போடு விழித்தேன், அரங்கில் இருப்போரை அகமாற விழித்தேன். வாரங்கள் கவிஞர்கள் கவிப்பாட அழைத்தேன், வைபோகம் சிந்தட்டும் வடிவான சுவைத்தேன். ஒவ்வொருத்தர் இதயத்திலும் ஒவ்வொரு துயர் இருக்கும், துயரங்கள் துரத்துகையில் துவல்வுகளும் தொடர்ந்து வரும். அத்தனை துவல்களையும் அடுத்து வந்த துளிர்களையும் அச்சொட்டாய் பாடுவதற்கு அரங்கிதிலே கவிஞர் படை. எல்லா துவல்களையும் எழுதி வர மனமிருந்தும் சொல்லால் மலர்களாக்கி சொரிய முடிந்திருந்தும் தலைமையை ஏற்கச் சொல்லி தலைப்பாகை சூட்டியதால் தனித்தொன்றை பாடாமல் தலைப்புகளை பாடுகிறேன். தூரமாய் நுழைத்திருந்த துளங்கள் வழி கீற்றொன்று ஓரமாய் வந்தபோது உள்ளம் பிரகாசிக்கிறது. பாரமாய் இருந்து பரிதவித்த மனமெல்லாம் பால் என பொங்கி பரவசம் பிரவாகிக்கிறது. நேர காலம் பாராது நிம்மதியை பிரஸ்தாபிக்கிறது. ஆம், வாழ வழியின்றி வலுவிழந்து போனவர்கள் மீள எழுச்சி பெற்று மேன்மையுற்று வாழ்வதனை காண என் மனதில் கார்காலம் பிறக்கிறது. ஊழல் மோசடியால் உருக்குலைந்து போன தேசம் ஈனம் கலைந்து நல்ல இலட்சியத்தில் பயணிப்பதால் தூரமாய் மக்களது துன்பம் பறப்பதனால் துவண்டிருந்த மனங்களிலே துளிர்கிறது மழை துளிகள். போதை கிடங்குக்குள் புதைந்து போன வாலிபரின் வாதைகளை நீக்கி நாட்டில் வழிபிறந்து வருவதனால் துஷ்டரை துடைக்கும் சட்டம் தூசு தட்டப்படுவதனால் துவண்டிருந்த மனங்களிலே துளிர்கிறது மழை துளிகள். ஜடவாத கருத்தோடு சாஸ்வதமாய் ஒன்றைத்த இனவாத பேய்களினால் இம்சிக்கப்பட்ட மக்கள் துரதிர்ஷ்டம் நீங்கி இன்று தோழமையாய் வாழுவதால் துவண்டிருந்த மனங்களிலே துளிர்கிறது மழை துளிகள். பெண்ணடிமை தனமென்ற பெருவிலங்கு உடைக்கப்பட்டு கண்ணெதிரே மாதரெங்கும் கர்மங்கள் ஆற்ற வேண்டி எண்ணக்கருவாடவரின் இதயத்தில் பிறந்ததனால் துவண்டிருந்த மனங்களிலே துளிர்க்கிறது மழை துளிகள். சிக்குண்டு பரிதவித்த மாதவளை மகிழ்விக்கும் மனநிலைக்கு ஓர் முழுதும் ஆடவரை மனிதம் ஆட்கொண்டு வருவதனால் துவண்டிருந்த மனங்களிலே துளிர்க்கிறது மழை துளிகள். வீட்டுக்குள் முடங்கி வினாக்குறியாய் கிடந்தவளின் விலங்கை உடைத்தெறிந்து விடுதலை கொடுப்பதனால் துவண்டிருந்த மனங்களிலே துளிர்க்கிறது மழை துளிகள். ஆக்கி ஆக்கி போடுவதற்காய் அடுப்படிக்குள் வேகும் நிலை போக்கி அவள் புதுமை பெண்ணாய் புறப்பட்டிருப்பதனால் துவண்டிருந்த மனங்களிலே
மழைத்துளிகள். ஆறாத நோயொன்று அறிவுலகம் சொன்ன போதும் ஆத்மீக நம்பிக்கை அடியோடு தீர்த்ததனால் துவண்டிருந்த மனங்களிலே துளிர்க்கிறது மழைத்துளிகள். தோற்றிய பரீட்சையெல்லாம் தொடர் தோல்வி தந்த போதும் துவண்டு விழுந்திடாமல் துணிந்தெழுதி வென்றதனால் துவண்டிருந்த மனங்களிலே துளிர்க்கிறது மழைத்துளிகள். கலவரங்கள் வெடித்த நிலை மாறி இன்று நல்ல சூழல் மக்களுக்கு வந்ததனால் துவண்டிருந்த மனங்களிலே துளிர்க்கிறது மழைத்துளிகள். உயிருக்குயிரானோர் உயிர் பிறந்து போனதுயர் மறந்தின்று மனதில் மகிழ்ச்சி பிறந்ததனால் துவண்டிருந்த மனங்களிலே துளிர்கிறது மழைத்துளிகள். இன்னும் இன்னும் என் மனதில் இன்ப மழை துளிர்கிறது. அத்தனை துளியும் சேர்ந்தால் ஆழியாக மாறிவிடும். ஆதலினால் நானும் இத்துடன் நிறைவு செய்து இருப்போரை அழைக்க உள்ளேன். கவி அரங்கை தொடர்ந்து செல்ல கனதிமிக்க இலக்கியஸ்தர் முற்றம் இதற்கு முகவரியாய் விளங்குகின்ற உற்ற தோழி ஒருத்தியினை உங்கள் முன் அழைக்கின்றேன். மலையகம் தந்த மற்றுமோர் ஆளுமை, இலக்கியத்தில் துளங்குகின்ற எழுத்துலகில் இயங்குகின்ற எங்களது பெண் ஆளுமை. பாடநூலோடு பல நூல்கள் எழுதியவர், மேடைகள் பலவற்றில் மின்னி முழங்கியவர். இவர் பாடநூலோடு பல நூல்கள் எழுதியவர், மேடைகள் பலவற்றில் மின்னி முழங்கியவர். மேல்பட்ட வாசகருக்கு மிடுக்காய் கவி தந்தவர், இலக்கிய பயணம் இந்தியா சென்றவர். அகரத்தை கடந்த ஆசிரியை, சிகரத்தை தொடப்போகும் சிங்கப்பெண், யாரென்று தெரியார் ஊரில் இருக்க மாட்டேன். ஆம், கவிதை வளர்ந்த உங்கள் கரகோஷம் மத்தியிலே ஜசீமா ஹமீத். வெள்ளி அரங்கின் கவி நிகழ்வுக்கு தலைமைக்கும் கவிஞருக்கு கவிதைகளில் தலைமை தாங்கும் என் அன்பு தோழிக்கும், கவிப்பாட வந்த எம்மவர்க்கும், கவி கேட்க வந்த உங்களுக்கும், எவை கவிக்காக பார்க்க வந்த உங்களுக்கும் என் இனிய வாழ்த்து. உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். கவலைகள் யாவும் கரையும் பனித்துளியே, கவலைகள் யாவும் கரையும் பனித்துளியே. எப்படி சுகமா ஏதோ இருக்கிறேன் என்பதில் தொடங்கி, எப்படி சுகமா ஏதோ இருக்கிறேன் என்பதில் தொடங்கி, இடியப்ப சிக்கலாய் சுழன்றடிக்கும் வாழ்வில் ஒற்றை சொல் கொண்டு ஒத்தடமாய் வந்தோர் எத்தனை. இவன் எப்பவோ செய்தது நான் அப்பவே நினைத்தேன். விழுந்த மனிதனில் வேல் பாய்ச்சும் வாய்களிடம் தப்பி பிழைத்தோர்கள் எத்தனை. இவன் எப்பவோ செய்தது நான் அப்பவே நினைத்தேன். விழுந்த மனிதனில் வேல் பாய்ச்சும் வாய்களிடம் தப்பி பிழைத்தவர்கள் எத்தனை. ஆத்திரத்தில் உதிர்த்துவிட்ட புண்படும் வார்த்தைகளை, இத்தோடு போதுமென அறுத்தெறிந்த உறவுகளை, ஆத்திரத்தில் உதிர்த்துவிட்ட புண்படும் வார்த்தைகளை, இத்தோடு போதுமென அறுத்தெறிந்த உறவுகளை, ஆகா இது தவறென அறிந்து வந்தோர் எத்தனை. ஆகா இது தவறென அறிந்து வந்தோர் எத்தனை. மன்னிப்பின் மாண்பை புரிந்து வந்தோர்தான் எத்தனை. மன்னிப்பின் மாண்பை புரிந்து வந்தோர்தான் எத்தனை. சாவுக்கும் ஆகாதென சலித்த மனதோடுதான் சுற்றுகிறதோ பூமியும். சாவுக்கும் ஆகாதென சலித்த மனதோடுதான் சுற்றுகிறதோ பூமியும். சோர்ந்த மனங்களுக்காய் எப்போது சுரக்கும் பனித்துளிகள். சோர்ந்த மனங்களுக்காய் எப்போது சுரக்கும் பனித்துளிகள். உங்களுக்காய் ஒரு கவித்துளி வேண்டி, உங்களுக்காய் ஒரு கவித்துளி வேண்டி அந்நிலம் ரசூல் வழியே ஆழ்மனதை திறந்து வைத்தேன். அடித்து தீர்த்தது அடைமழை, அடித்து தீர்த்தது அடைமழை. இதோ முதல் துளி. ஒற்றை முகம் கோணவும் எம் கோமான் நபி வாழ்ந்ததில்லை. ஒற்றை முகம் கோணவும் எம் கோமான் நபி வாழ்ந்ததில்லை. நாமும் நாமும் வேண்டாம், ரசூலின் வாழ்வுக்கே வருகிறேன். ஆங்கோர் மூதாட்டி மொத்தமாய் கொண்டு வந்தார் ஒரு குலை பேரீச்சை. ஆங்கோர் மூதாட்டி மொத்தமாய் கொண்டு வந்தார் ஒரு குலை பேரீச்சை. பெருமான் மீதுள்ள பெருங்காதல் படைத்தார் அத்தனையும். பெருமான் மீதுள்ள பெருங்காதல் படைத்தார் அத்தனையும். அமைதியாய் சுவைத்தார் நபி, அம்மனிக்கோ மகிழ்ச்சி. அமைதியாய் சுவைத்தார் நபி, அம்மனிக்கோ மகிழ்ச்சி. அருகே இருந்தவர்க்கோ பேரதிர்ச்சி.
அருகே இருந்தவர்க்கோ பேரதிர்ச்சி. பகிர்ந்துண்ணும் செம்மல் பாதியேனும் தரவில்லை எமக்கே, பகிர்ந்துண்ணும் செம்மல் பாதியேனும் தரவில்லை எமக்கே. சகாபாக்கள் சலசலப்பு. பழமோ புளிப்பு பகிர்ந்து முகம் சுளித்தால் ஆகுமோ அப்பெண்மணிக்கு? பழமோ புளிப்பு பகிர்ந்து முகம் சுளித்தால் ஆகுமோ அன்பன்னைக்கு? அண்ணலின் பதில் தோழர் கண்களில் மலை. அண்ணலின் பதில் தோழர் கண்களில் மலை. இதோ மறுத்துளி. தாயிப் நகரம், தாயிப் நகரம் தலை தெரிக்கும் வெயில். உடைசூழ வந்தார்கள், சொல்லாலும் கல்லாலும் தப்பாமல் அடித்தார்கள். உடைசூழ வந்தார்கள், சொல்லாலும் கல்லாலும் தப்பாமல் அடித்தார்கள். கொல்லா மாந்தருக்கு அல்லாஹ்வை சொன்னதுதான் நபி செய்த பாவம். கொல்லா மாந்தருக்கு அல்லாஹ்வை சொன்னதுதான் நபி செய்த பாவம். ரத்தம் தெரிந்தாலும் சித்தம் கலங்காத சீமான். ரத்தம் தெரிந்தாலும் சித்தம் கலங்காத சீமான். கண்மணி நிலை பார்த்து அடிமை ஆரிசா கேடயமாய் மாறி நின்றார். கண்மணி நிலை பார்த்து அடிமை ஆரிசா கேடயமாய் மாறி நின்றார். அல்லாஹ்வின் மலக்கோ அவர்களை இரு மலைக்கிடை நெருக்கிட பதில் கேட்டார். அல்லாஹ்வின் மலக்கோ அவர்களை இரு மலைக்கிடை நெருக்கிட கேட்டார். அப்போதும் அன்பு நபி ஒரு நாள் மாறும் என்றே பூவின் மொழி பகர்ந்தார். அப்போதும் அன்பு நபி ஒரு நாள் மாறும் என்றே பூவின் மொழி பகர்ந்தார். சாபமொழி பேசவில்லை, ஒரு நாள் மாறும் என்றே பொறுமை மொழி பகர்ந்தார். எதிர்பாரா திசையெல்லாம் ஏராள கஷ்டங்கள், எதிர்பாரா திசையெல்லாம் ஏராள கஷ்டங்கள். தௌர் என்றால் வெறும் புகையா? தௌர் என்றால் வெறும் புகையா? வெற்றி சரித்திரங்கள் மூடிய வேதனை சூழ் வரலாறு அது. வெற்றி சரித்திரங்கள் மூடிய வேதனை சூழ் வரலாறு அது. எட்டப்ப சனங்களை எட்டி கடந்த கதை கேட்டால் நெஞ்சமெல்லாம் நீர் முட்டும். எட்டப்ப சனங்களை எட்டி கடந்த கதை கேட்டால் நெஞ்சமெல்லாம் நீர் முட்டும். உயரமோ 1800 அடி, சாணேர முலம் சரிக்கும் குறுக்கு வழிகளும் அடர்ந்த காடும். சாணேர முலம் சரிக்கும் குறுக்கு வழிகளும் அடர்ந்த காடும். அங்குதான் அருமை நாயகமும் ஆபத்தின் தோழரும் மறைந்திருக்க எதற்கும் துணிந்த மங்கை அபூபக்கர் குல கொழுந்து அஸ்மா நாயகிதான் ஆகாரம் தண்ணீர் தந்த வீர நங்கை. எதற்கும் துணிந்த மங்கை அபூபக்கர் குல கொழுந்து அஸ்மா நாயகிதான் ஆகாரம் தண்ணீர் தந்த வீர நங்கை. நெஞ்சம் படபடக்க காலடி சத்தங்களில் கண்கள் பணித்துவிட அபூபக்கருக்கு நெஞ்சம் படபடக்க காலடி சத்தங்களில் கண்கள் பணித்துவிட அண்ணல் கூறினார், நாம் இருவரல்ல மூவரென. அண்ணல் அண்ணலம் நபி கூறினார், நாம் இருவரல்ல மூவரென. உள்ளிருந்து பார்க்க வெளியே எதிரிகள், உள்ளிருந்து பார்க்க வெளியே எதிரிகள். வாயிலில் சிலந்தி வலை, வளைந்து தொங்கிய மறைக்கிளை, வாகாய் அடைக்காத்த புறாக்கள் கூடு. வந்த வேகத்தில் வடிந்தனவே துயரங்கள், வந்த வேகத்தில் வடிந்தனவே துயரங்கள். பதிலை சொன்னாலும் மனம் பதறும், பதிலை சொன்னாலும் மனம் பதறும். பின் வாகாய் கனீர். ஏகன் அணிக்காய் வெறும் 300 இலக்கம், ஏகன் அணிக்காய் வெறும் 300 இலக்கம். எதிராளிக்கோ 1000க்கும் அதிகம். எம்மிடம் குதிரைகளும் இல்லை, கொடும் ஆயுதங்களும் இல்லை. பார்ப்போர் நடுங்க படை பலமும் இல்லை. குவிந்து கிடந்ததெல்லாம் பிரார்த்தனைகள் மட்டும்தான், குவிந்து கிடந்ததெல்லாம் பிரார்த்தனைகள் மட்டும்தான். குறைவின்றி பெய்ததே அருள்மலை, குறைவின்றி பெய்தது. வானோரும் வந்தார்கள், தீனோர் வியந்திட. வானோரும் வந்தார், தீனோர் வியந்திட. வீரர் ஜிப்ரீலும் இறங்கிட, எதிரில் நின்றவர்க்கோ குலை நடுக்கம். ஒன்றுக்குள் 1000 தோன்றும் மதிமயக்கம். எதிரில் நின்றவர்க்கோ குலை நடுக்கம், ஒன்றுக்குள் 1000 தோன்றும் மதிமயக்கம். சேதாரம் கொண்டு சிதறி ஓடினர். தூதராய் முகம்மது தோதாய் வென்றார், தூதராய் முகம்மது தோதாய் வென்றார். வேதனை குறைந்ததா? வேதனை குறைந்ததா? முதல் வெற்றியில் எல்லாம் முடிந்ததா? 19 பரிசோதனைகள் படிப்படியாய் கடந்து வர ஏராள காயங்கள். துவண்டு படுத்திருந்தால் மேதினியில் ஏது சோதி? அவர் துவண்டு படுத்திருந்தால் மேதினியில் ஏது சோதி? எல்லாம் மாறும். அண்ணலார் அழுத போதெல்லாம் அவனே தேற்றினான். லா தகசு, நபியை வருந்தார்கள்.
அண்ணலால் அழுத போதெல்லாம் அவனே தேற்றினான். லா தகுசன், நபியே வருந்தாது, அற்ப மனிதர்னா எமை ஆற்றவும் தேற்றவும் அவன் போதுமே. அற்ப மனிதர்னா எமை ஆற்றவும் தேற்றவும் அவன் போதுமே. அழுது கேட்போம், கவலைகள் யாவும் கரையும் பனித்துளியே. கவலைகள் யாவும் கரையும் பனித்துளியே. நன்றி. தூய மத நிகழ்வுகளை தொனிப்பொருளாய் தேர்ந்தெடுத்து தலைப்புக்கு பொருத்தமாக தரமான கவிதை செய்து அரங்கிது அதிரும் வண்ணம் அழகாக கவிதை செய்தார். சரித்திரத்தில் இடம் பிடித்த சம்பவத்தை கவிதையாக்கி பவித்திரமாய் இந்த பாவரங்கில் ஒப்புவித்தார். தாயும் நகரிலன்று தடம் புரண்டோர் வயது போது நேய நபி அவர்கள் நிலை கலந்து போகவில்லை. தூய அல்லாஹ் நபிகளாரே, தூய அல்லாஹ் நபிகளாரே துவண்டிருந்த மனதில் பின்னர் துளிக்க தூதுவிட்டாள் தொடராக அருள்மலையை. பதில் களத்தில் படையினரின் குறைவை எண்ணி பதறி போயிருந்த போது மலக்குகள் வந்துதவி மனதை நீராட்டினார்கள். 1000 பகைவர்களை ஆக 300 அளவோர் தோற்கடித்த வரலாற்றால் துளிக்கிறது மகிழ்கின்றும். ஆரம்ப கவிஞராக அரங்கிதற்கு வந்து நின்று ரொம்ப அழகாக அற்புத கவி தந்தார். வித்துவ கவி ஜெசிமாவை வினயமுடன் பாராட்டி பற்றுடன் கவிதை தர மற்றுமோர் கவிஞரை மனம் குளிர அழைக்கின்றேன். இலக்கிய ஆர்வலர் எமதூர் பாவலர் ஃபஸ்மீர் புகாரி பற்றி பரவலாய் அறிந்திருப்போம். ஃபஸ்மீர் புகாரி பற்றி பல விடயம் சொல்ல உண்டு. கவிதையுடன் இவர் கார்வம் கணத்துறையில் இருக்கிறது. மடவலை முதுசங்கள் மகுடங்கொள் தொகுப்பொன்றை புத்தகமாய் உருப்படுத்த புறப்பட்டிருக்கிறார். மடவலை முகசங்கள் மகுடங்கொள் தொகுப்பொன்றை புத்தகமாய் உருப்படுத்த புறப்பட்டிருக்கிறார். அரசியல் செயற்பாட்டில் அடிப்பதித்து பயணிக்கும் ஃபஸ்மீர் புகாரி ஓர் பலஸ்தீன போராளி, கவிதை ஆர்வலர், காத்திர வாசகர், எல்லோரின் நேசகர், இலக்கியத்தின் போசகர். காஷ்மீர் ரோஜாவாய் கவிதையாய் மனம் வீச ஃபஸ்மீர் புகாரியை பாவரந்தம் அழைக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய எழுத்தாளர் அமைப்பு இன்று எமக்கு வெள்ளி கவியரங்காய் கவிபாட அழைத்துள்ளீர். இஸ்லாமிய எழுத்தாளர் அமைப்பு இன்று எமக்கு வெள்ளி கவியரங்காய் கவிபாட அழைத்துள்ளீர். கவிதை எழுதியுள்ளேன், கவியரங்கு கண்டதில்லை, இந்த சிறுபெரும்பு பஸ்மீர் நான். கவிதை எழுதியுள்ளேன், கவியரங்கு கண்டதில்லை, இந்த சிறுபெரும்பு பஸ்மீர் நான். இனி உங்களுடன் கவிபாட மலைகளோடு மனுவாக ஏதோ தைரியமாக வந்துவிட்டேன். இன்று உங்கள் முன் கவிபாட மலைகளோடு மடுவாக ஏதோ தைரியமாக வந்துவிட்டேன். பிழைகள் ஏதும் இருந்தால் உரிமையோடு திருத்தி விடுங்கள். பிழைகள் ஏதும் இருந்தால் உரிமையோடு திருத்தி விடுங்கள். துவண்ட மனதில் துளிர்ந்த மலைத்துளி, தொலைந்த காதல் சுவடுகளை தழுவி வந்தது. மூடு பனி பொழுதின் மையத்தின் ஒரு நிழல் அவள் போல் சிரித்தது. மூடு பனி பொழுதின் மையத்தில் ஒரு நிழல் அவள் போல் சிரித்தது. துவண்ட மனதில் துரிந்த மலைத்துளி, தொலைந்த காதல் சுவடுகளை தழுவி வந்தது. மூடு பனி பொழுதின் மையத்தில் ஒரு நிழல் அவள் போல் சிரித்தது. நினைவுகள் இன்னும் கசக்கிக் கொண்டிருக்க அந்த மெல்லிய புன்னகை பழைய புண்களை வாசமாய் மாற்றி என் கவிதை வரிகளில் உயிரூட்டியது. நினைவுகள் இன்னும் கசக்கிக் கொண்டிருக்க அந்த மெல்லிய புன்னகை பழைய புண்களை வாசமாய் மாற்றி என் கவிதை வரிகளில் உயிர் ஊட்டியது. காகித இதழ்களில் சொட்டிய கண்ணீர், காகித இதழ்களில் சொட்டிய கண்ணீர் இப்போது மைத்துளியாய் பாடலானது. இப்போது மைத்துளியாய் பாடலானது. அவள் வார்த்தைகள் காற்றின் இசை போல என் தளர்ந்த மனதை மீண்டும் எழுப்பின. காகித இதழ்களில் சொட்டிய கண்ணீர் இப்போது மைத்துளியாகி பாடலானது. அவள் வார்த்தைகள் காற்றின் இசை போல் என் தளர்ந்த மனதை மீண்டும் எழுப்பின. அந்த மலைத்துளி விழுந்த போது கண்ணுக்கு தெரியாத வலியொன்றை தட்டி எழுப்பியது. அவள் பெயர் கூட சொல்லாத நான், அவள் பெயர் கூட சொல்லாத நான் அவள் நினைவின் நிழலை நிமிர்த்தி கொண்டிருக்கிறேன். அவள் நினைவின் நிழலை நிமிர்த்தி கொண்டிருக்கிறேன். அந்த மலை துளி விழுந்த போது கண்ணுக்கு தெரியாத வழியொன்றை
தட்டி எழுப்பியது. அவள் பெயர் கூட சொல்லாத நான் அவள் நினைவின் நிழலை நிமிர்த்திக் கொண்டிருந்தேன். காப்பி வெப்பம் குறைந்த போதெல்லாம் அவள் சொன்ன சிறிது சர்க்கரை குறையணும் என்று குரல். காப்பி கப் வெப்பம் குறைந்த போதெல்லாம் அவள் சொன்ன சிறிது சர்க்கரை குறையணும் என்ற குரல் இன்னும் என் காதில் சுழல்கிறது. அந்த சிறிய நினைவுகள் பெரிய புயல்களாகி என் இதயத்தை அடித்து மீண்டும் அமைதியாக்குகின்றன. அந்த சிறிய நினைவுகள் பெரிய புயல்களாகி என் இதயத்தை அடித்து மீண்டும் அமைதியாக்குகின்றன. காப்பி கப் வெப்பம் குறைந்த போதெல்லாம் அவள் சொன்ன சிறிது சர்க்கரை குறையணும் என்ற குரல் இன்னும் என் காதில் சுழல்கிறது. அந்த சிறிய நினைவுகள் பெரிய புயல்களாகி என் இதயத்தை அடித்து மீண்டும் அமைதியாக்குகின்றன. ஒரு மழைத்துளி என் கன்னத்தில் விழுந்தது. அது வானத்தின் கண்ணீர் என்று நினைத்தேன். பின் புரிந்தது அது என் மனம்தான். அவள் நினைவில் மீண்டும் நனைந்தது. ஒரு மழைத்துளி என் கன்னத்தில் விழுந்தது. அது வானத்தின் கண்ணீர் என்று நினைத்தேன். பின் புரிந்தது அது என் மனம்தான். அவள் நினைவில் மீண்டும் நான் நனைந்தது. நான் நினைத்தேன் காதல் ஒரு முறைதான். ஆனால் அவள் வந்த பின் புரிந்தது வயது காதலை முடிக்காது. அது மீண்டும் எழுப்பக்கூடிய இலக்கியம்தான். நான் நினைத்தேன் காதல் ஒரு முறைதான். ஆனால் அவள் வந்த பின் புரிந்தது வயது காதலை முடிக்காது. அது மீண்டும் எழுதப்படக்கூடிய இலக்கியம்தான். இப்போது மழை பெய்தால் நான் தஞ்சம் தேட மாட்டேன். அவள் நினைவுகள் நனைக்கும் வரை இந்த மலை எனக்கு சுகமே. இப்போது மழை பெய்தால் நான் தஞ்சம் தேட மாட்டேன். அவள் நினைவுகள் நனைக்கும் வரை இந்த மலை எனக்கு சுகமே. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். காதல் தந்த வழிகள் கவிதையாய் தந்தார். கண்ணீர் துளிகள் கருநிற மையான காரணத்தை சொன்னார். காதல் தந்த வழிகளை கவிதையாய் தந்தார். கண்ணீர் துளிகள் கருநிற மையான காரணத்தை சொன்னார். வயதின்மை காதலுக்கு வரம்பாகாதென்பதை வரிகளாய் கோர்த்து வார்த்தைகளாய் பாடினார். துவண்டிருந்த அவர் மனதில் துளிர்ந்த மழை துளியை எல்லாம் ஒன்றாக சேமித்து ஒப்புவித்தார் இவ்வரங்கில். நன்றாய் கவி பாடி நமையெல்லாம் மகிழ்வித்து வென்றார் நம் உள்ளங்களை இணைய கவி ஃபஸ்மீர் புகாரி. நன்றிகளை அவருக்கு நயமாக கூறிக்கொண்டு தொடர்ந்து கவிதை பாட தோழி ஒன்றை அழைக்கின்றேன். அல்லாமா இக்பாலை அறியாதோர் இருக்க மாட்டீர். அல்லாமா இக்பாலை அறியாதோர் இருக்க மாட்டீர். உலகே அறிந்திருக்கும் உன்னத கவித்திலகம். எமக்குள்ளும் ஒரு இக்பால் இருக்கிறார், அறிவீரா? ஆம், பௌசாய் கவி எழுதும் பௌசியா இக்பால். வருக கவியரங்கு, வடித்த கவிவரங்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இனிய நண்பர்கள், அன்பின் அலையில் மலர்கின்ற அழகு நறுமணம் பரவும் மாலை பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் ரைட்டர்ஸ் ஃபோரம் நடத்தும் கவியரங்கில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் ரைட்டர்ஸ் ஃபோரத்தின் தலைவர் ராஜிக் சார் ஞானத்தின் நிலையில் நிற்கும் எனக்கு வழிகாட்டுபவர். கவியரங்க தலைவி இளையநிலா ஹஸ்மினா அன்சார். நீங்கள் மலர் முகம் மிதக்கும் மென்மென் மொழியில் திகழும் ஒளிவிளக்கு. இன்றைய இன்ப அரங்கில் இதயமெங்கும் இளைப்பாற இனிமே சொற்கும் சொற்களால் இளங்கவி மழை தூர கவியரங்கில் பங்கு பெறும் என் தோழமைகள். கவியின் குரலில் துள்ளும் கனவின் குமிழ்கள். உங்கள் ஒளியில் ஒளிரட்டும் ஓர் ஒற்றுமை. உணர்வின் உலகம் மலரட்டும் ஓர் அழகில். பார்வையாளர்களே, பேரன்பின் பார்வை மலர்கள் நீங்கள். உங்கள் கைத்தட்டல் காற்றென தூண்டும் எங்கள் வரிகளுக்கு. இன்று இவ்வரங்கம் அல்லாவின் அருள் ஒளிரட்டும். துவண்ட மனதில் துளிர்ந்த மலை துளி எனும் தலைப்பில் கொடுமை தாங்கிய மனதில் கருணை மலையென விழும் நம்பிக்கை எனும் சிறு தலைப்பை எடுத்து துவண்ட மனதில் துளிர்ந்த மலை துளி துயர் தாங்கும் பாலைவன மண்ணில் விழுந்தது. அது நீரல்ல, ஒரு அம்மாவின் கண்ணீர் துளி.
காசாவின் வானம் கருணை படிந்தது. காசாவின் வானம் கருணை படிந்தது. குழந்தையின் சிரிப்பு காற்றில் நின்றது. ஒரு சிறுவன் அல்லாஹ் என குரல் கொடுத்தான். குழந்தையின் சிரிப்பு காற்றில் நின்றது. கல்லும் புகையும் நெருப்பும் நிறைந்த வீதியில் ஒரு சிறுவன் அல்லாஹ் என குரல் கொடுத்தான். அவனின் கைவிரல் முறிந்தது. ஆனால் நம்பிக்கை முறியவில்லை. அவனது கண்களில் இன்னும் மின்னியது. இன்னா மாஅல் உஸ்ரி யுஸ்ரா என்ற வசனம். தாயின் மடியில் உறங்கிய குழந்தை இப்போதோ மண்ணின் மடியில் ஓய்ந்திருக்கின்றது. தாயின் மடியில் உறங்கிய குழந்தை இப்போதோ மண்ணின் மடியில் ஓய்ந்திருக்கின்றது. தோட்டங்களில் பறவைகள் திரும்பவில்லை. தொலைவில் கேட்கிறது ஷைரன்களின் சத்தம். ஆனால் அதற்கு மேலாக கேட்டதே ஒரு சிறுமியின் சுருதி. நான் இன்னும் வாழ்வேன். ஆனால் அதற்கு மேலாக கேட்டதே ஒரு சிறுமியின் சுருதி. நான் இன்னும் வாழ்வேன். என் மண் இன்னும் புனிதம். அவள் நெஞ்சில் துயர்மலை பெய்கிறது. அவளின் கண்ணில் நம்பிக்கை முளைக்கிறது. அவள் தந்தை மறைந்தாலும் அவள் மனதில் எழுந்தது அல் குத்ஸ் எங்களுடையது என்ற சத்தியம். துவண்ட மனதில் துளிர்ந்த மழைத்துளி. இனி அழுகை அல்ல, அது போராட்டத்தின் விதை. நிசப்தத்தின் நடுவே எழும் குரல். நீதி தேடும் மனிதனின் இரத்த குரல். ஒரு மலைத்தளி போதும் மண் மனமாகும். நீதி தேடும் மனிதனின் இரத்த குரல். ஒரு மழை துளி போதும் மண் மனமாகும். ஒரு உயிரின் தியாகம் போதும் ஒரு நாட்டின் மணிமுடி பிரகாசிக்கும். பலஸ்தீனின் இரவு நீளமாயிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு விடியலும் அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைந்தது. பலஸ்தீனின் இரவு நீளமாயிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு விடியலும் அல்லாஹ்வின் வாக்குறுதி நிறைந்தது. இன்னும் ஒளி பிறக்கும், இன்னும் மழை பெய்யும், சுதந்திரமும் மலரும். மண்ணின் மனம் இரத்தத்தின் வாசத்தில் கலந்தாலும் அது உயிரின் வாசம்தான். மண்ணின் மனம் இரத்தத்தின் வாசத்தில் கலந்தாலும் அது உயிரின் வாசம்தான். துவண்ட மனதில் துளிர்ந்த மழைத்துளி, அது அல்லாஹ்வின் இரக்கம் ஆகும். அந்த துளி விழும் போது அவளது நெஞ்சில் நம்பிக்கை துளிர்க்கும். அந்த மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் நான் பலஸ்தீனன் என்று எழுந்து நிற்கும். துவண்ட மனம் ஓயாத மழைத்துளி நின்றிடாது. பலஸ்தீனின் மண்ணில் ஒரு நாள் மழை வீசும். அது மழை நீர் அல்ல, வெற்றியின் ஒளி. கவித்துளி சொரிந்த எனது குரலில் களி கூர்ந்து கேட்ட அனைவருக்கும், கரம் நீட்டி துணை புரிந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் ரைட்டர்ஸ் ஃபோரம் அங்கத்தவர்களுக்கும், என் வரிகளுக்கு ஊக்கம் தந்த நிலா போல் ஒளி வீசும் கலைஞருக்கும் மேடை நாயகர்களுக்கும் நன்றி. கவிதைகளோ ஓடும் வரை நட்பு ஓடும், கனவுகள் பொங்கும் வரை குரல் ஓடும். இந்த அரங்கின் நினைவுகள் என்றும் என் எழுத்தின் நெஞ்சுக்குள் ஒளியாய் நீடிக்கும். நன்றி. அக்கிரம இஸ்ரேல் அராஜகமாய் செய்கின்ற வக்கிரங்கள் அடங்கும் நாள்தான் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்று கச்சிதமாய் பௌசியா இக்பால் கவிதையொன்று ஆக்கி வந்து பக்குவமாய் இந்த பாவரங்கில் சமர்ப்பித்தார். பாலஸ்தீன் மக்கள் படுகின்ற அவஸ்தைகளும் காசா அப்பாவிகளின் கண்ணீர் துளி முழுதும் பன்னீராய் மாறினால்தான் பணிக்கும் மனம் இன்பத்துளி என்றே அவர் பாடி எம் அரங்கை சிறப்பித்தார். நன்றே கவி படித்த நம் பௌசியாவுக்கு நன்றிகளை உங்கள் முன் நாவினிக்க கூறுகிறேன். அடுத்து ஆத்திச்சூடி கவிஞர் ஔவையாரை ரோல் மாடலாய் ஃபாத்திமா சஃபானாவும் பாடுவதற்கு தேர்ந்துள்ளார். நேர்த்தியாய் எழுதி வந்த நெஞ்சினிக்கும் கவிதையினை ஃபாத்திமா சஃபானா வந்து பாடுவதற்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து எம்மோடு இணைந்து இந்த நிகழ்வுக்கு உயிர் கொடுக்கும் உறவுகளே, உங்கள் இதயங்களை நெகிழச் செய்யும் சிறு வரிகள் என் பயணத்தை தொடங்குகிறேன். உணர்வுகளின் தூய்மை வழியாக இந்த கவிதை ஒரு நமஸ்காரமாகட்டும். துவண்ட
மனதில் துளிர்ந்த மலைத்துளி என்ற கருவில் பிறந்த என் கவி குழந்தை, என் உறவுகள் உங்கள் முன் சமர்ப்பிக்க ஆசைப்படுகிறேன். உறங்கிய பாசத்தில் விழித்தெழுந்த ஓர் உயிர். துன்பத்தின் சுவரில் என் பெயர் எழுதப்பட்டிருந்தது. தோல்வியின் நிழலில் என் நிழலும் மறைந்திருந்தது. தடுமாற்ற நடையில் வாழ்வு நடக்க தொட்டு எழுப்ப வருவாய் என நினைக்கவில்லை. துன்பத்தின் சுவரில் என் பெயர் எழுதப்பட்டிருந்தது. தோல்வியின் நிழலில் என் நிழலும் மறைந்திருந்தது. தடுமாற்ற நடையில் வாழ்வு நடக்க தொட்டு எழுப்ப வருவாய் என நினைக்கவில்லை. அந்த சிரிப்புகளின் இடையே அமைதி தேடிய என் உயிரின் ஓரத்தில் அறிவிக்காமல் வந்தாய் நீ, அறிவிக்காமல் வந்தாய் நீ. அழகு கொண்ட ஒரு மலை துளியாய், அழகு கொண்ட ஒரு மலை துளியாய். துடிக்கும் அந்த ஒரு கணம் என் வாழ்வின் முகவரியை மாற்றியது. துடிக்கும் அந்த ஒரு கணம் என் வாழ்வின் முகவரியை மாற்றியது. துயரத்தில் உறைந்திருந்த என் இதயத்தின் தலைமுனையில் நீர் சிந்தியது. துயரத்தில் உறைந்திருந்த என் இதயத்தின் தலைமுனையில் நீர் சிந்தியது. வெறும் மனதை பசுமையாக்கும் வல்லமை மலைத்துளிக்கு மட்டுமல்ல, வெறும் மனதை பசுமையாக்கும் வல்லமை மலைத்துளிக்கு மட்டுமல்ல, அதனை உணரும் மனதிற்கும் உண்டு, அதனை உணரும் மனதிற்கும் உண்டு. அந்த மனதாய் வந்தவர் நீ. வீணான கனவுகளின் மண்ணில் வீசும் நன்னீர் போல, வீணான கனவுகளின் மண்ணில் வீசும் நன்னீர் போல வாடிய எண்ணங்களில் பசுமை தந்தாய். வாழ்க்கையின் வாசல் திறந்தாய். சில வார்த்தைகள் மலைத்துளிகள் போலவே சுமையில் நனைக்கும், ஆழமாக நுழையும் அந்த வார்த்தைகளில் நீயும் இருந்தாய். கவித்த உள்ளத்தின் ஓரத்தில் ஒளிந்திருந்த துடிப்பு இன்று ஒரு இசையாக மாறியது. மலையில் எழுந்த நொடி வாழ்க்கையின் புதிய தொடக்கமாயானது. மழை எல்லோருக்கும் ஒரே மாதிரி பெய்யாது, ஆனால் யாருக்காவது அது ஒரு நாள் வாழ்க்கை கொடுக்கும். என் வாழ்க்கையின் சாதனை கட்டிடத்திற்கு முதல் கல்லை பதித்த என் இறைவனுக்கு இக்கணம் தலைவனுக்கு நன்றி சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தவிக்கும் மனதிற்கு வார்த்தை மலைத்துளி வசந்தம் கொடுத்ததை கோர்த்து கவிதையாய் உயிர் போல பாடினார். தோல்வியின் வேள்வியால் தோன்றிருந்த மனதுக்கு சிரிப்பை தொலைத்த சிந்தனையின் சுவருக்கு வார்த்தை மலைத்துளி வார்த்த நீர் தன்னை நேர்த்தியாய் சேர்த்து நெஞ்சினிக்க கவிதை தந்த ஃபாத்திமா சஃபானா அவர்களுக்கு சபை சார்பாய் நன்றி சொன்னேன். தங்கையா கனகேஸ்வரி குறிவல ஹமீதியாவில் குருவென பணிபுரியும் கரிமுகிலில் நிகழ்த்தியாகி, தங்கையா கனகேஸ்வரி குறிவல ஹமீதியாவில் குருவென பணிபுரியும் கருமுகிலில் நிகழ்த்தியாகி கனகேஸ்வரி தங்கையா அருமாந்தமாய் தனது ஆசிரிய பணியோடு அழகியல் துறைகளிலும் ஆர்வமாய் பயணிப்பவர். இப்போதும் கூட தப்பாது கவி எழுதி அப்போதே வந்தனது அரங்கின் முன் அமர்ந்துள்ளார். அதை செப்பாமல் இருந்தால் எம் செவிகள் சினந்து கொள்ளும், அப்பால் எம் மனமெல்லாம் அழுது கண்ணீர் தள்ளும். முப்பால் கலந்த முழுமை சொல் திருக்குறள் போல் இப்பா அரங்கு வந்து இயக்குங்கள் இனிய கவி. சாந்தம் நிறைந்த சகி போன்று தினம் பழகும் காந்த குரலால், சாந்தம் நிறைந்த சகி போன்று தினம் பழகும் காந்த குரலால் கனகேஸ்வரி தங்கையா நீண்டத்தான் வாருங்களேன் நீண்ட கவி இறுதி. ஸ்ரீலங்கா இஸ்லாமிய எழுத்தாளர் அமைப்பு தலைவர் செயலாளர் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் இளைநிலா பஸ்மினா என்னுடைய தோழின்னு சொல்லலாம். ரொம்ப நெருக்கமான உறவு. உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் அனைவருக்கும். துவண்ட மனதில் துளிர்ந்த மலைத்துளி என்ற மகுடத்தில் முதிர்ந்த மலரை எனும் தலைப்பில் ஒரு சிறு கவியாற்றலாம் என்று இந்த கவியரங்கம் வந்துள்ளேன். காத்திரமாய் கவி புனைந்து கவியரங்கம் அதிர வைத்து கவி வடிக்க வீற்றிருக்கும் அறிவுசார் கவிஞர்களே, அனைவருக்கும் அன்புசார் பணிவு. ஆழ்மனக்கிடங்கில் தூர்வாராமல் தூர்த்து போகும் வார்த்தை ஜாலங்களை வெளிக்கொணர்ந்து ஊற்று மைக்கொண்டு வெள்ளேட்டில் பொறித்து வைத்திருக்கும் பாவலர்களே, ஆழ்மனக்கிடங்கில் தூர்வாராமல் தூர்த்து போகும் வார்த்தை ஜாலங்களை வெளிக்கொணர்ந்து ஊற்று மைக்கொண்டு வெள்ளேட்டில் பொறித்து வந்திருக்கும் பாவலர்களே, தங்கள் முன்னிலையில் என் கிற்களையும் தெளித்து விடலாம் என்று முதிர்ந்த மலரை கரம் பற்றி மெல்லமாய் மேடையேறினேன்.
தங்கள் முன்னிலையில் என் கிருக்களையும் தெளித்து விடலாம் என்று முதிர்ந்த மலரை கரம் பற்றி மெல்லமாய் மேடை ஏறினேன். சொற்பிழை பொருட்பிழை பொறுத்து மன்னித்து ரசிக்கும்படி மனதார வேண்டுகிறேன். ஆழ்ந்த சிந்தனையில் அந்திவானை வெறித்தபடி அமர்ந்திருந்த என்னிடத்தில் அம்மா ஃபஸ்மினா டீச்சர் போன் என்றபடி சினுங்கிய கைபேசியை கையிலே திணித்துவிட்டு காத்திருந்தாள் சின்ன மகள். ஆழ்ந்த சிந்தனையில் அந்திவானை வெறித்தபடி அமர்ந்திருந்த என்னிடத்தில் அம்மா ஃபஸ்மினா டீச்சர் போன் என்றபடி சினுங்கிய கைபேசியை கையிலே திணித்துவிட்டு காத்திருந்தாள் என் அருகில். எதிர்ப்புறத்தில் ஃபஸ்மினா, டீச்சர், புதுப்பித்த சங்கத்தில் நீங்களும் ஓர் உறுப்பினர். டீச்சர், புதுப்பித்த சங்கத்தில் நீங்களும் ஓர் உறுப்பினர். சேர்த்து விட்டேன் நான். துவண்ட மனதில் துளிர்த்த மலைத்துளி. மகுடமிது டீச்சர், மறக்காமல் கவிவடித்து வெள்ளியன்றம் கவியரங்கம். துவண்ட மனதில் துளிர்ந்த மலைத்துளி. மகுடமிது டீச்சர், மறக்காமல் கவிவடித்து வெள்ளியன்று கவியரங்கம் வெளிக்கிட்டு வர வேண்டும். வெள்ளியன்று கவியரங்கம் வெளிக்கிட்டு வர வேண்டும். கணக்கு எனக்கு பிணக்கியது போல் திடீரென கவிதையும் பிணக்கியது. கணக்கு எனக்கு பிணக்கியது போல் கவிதையும் திடீரென பிணக்கியது. விழிபிதுங்க நின்ற என்னை வெண்முகிலால் என்மகளும், விழிபிதுங்க நின்ற என்னை வெண்முகிலால் என்மகளும், நாங்கள் மகள்களாக பிறந்ததை எழுதுங்களே என்றாலே பார்க்கலாம். நாங்கள் மகள்களாக பிறந்ததை எழுதுங்களே என்றாலே பார்க்கலாம். கவிக்கு வரி எதிர்பார்த்த எனக்கு அவளே கவியானாள். கவிக்கு வரி எதிர்பார்த்த எனக்கு அவளே கவியானாள். என் மகள்கள் பிறந்ததனால் பெற்றேன் பேரின்பம் என்றவள் உணர்ந்ததனால் கொட்டிய வார்த்தையிலே கொஞ்சியது மலலை. என் மகள்கள் பிறந்ததனால் பெற்றேன் பேரின்பம் என்றவள் உணர்ந்ததனால் கொட்டிய வார்த்தையிலே கொஞ்சியது மலலை. உண்மைதான் உண்மைதான் தங்க மகள்களே, உண்மைதான் உண்மைதான் தங்க மகள்களே, உங்களை பெற்றதனால் பெருவாழ்வு நானும் பெற்றேன். உண்மைதான் உண்மைதான் தங்க மகள்களே, உங்களை பெற்றதனால் பெருவாழ்வு நானும் பெற்றேன். ஒற்றை பனைமரத்தில் ஓரிரண்டு பறவைகள் கூடு கட்டி தங்காமல் வந்தமர்ந்து இலைப்பாரி வகை வகையாய் கதை பேசி பறந்தது போல் பறந்தன என் தூரத்து சொந்தங்கள். ஒற்றை பனைமரத்தில் ஓரிரண்டு பறவைகள் கூடு கட்டி தங்காமல் வந்தமர்ந்து இலைப்பாரி வகை வகையாய் கதை பேசி பறந்தது போல் பறந்தன என் தூரத்து சொந்தங்கள். பெற்றோரை நான் இழந்து ஒற்றை தங்கையையும் தொலை தூரம் வதுவை செய்து தொலைத்தது போல் நானானேன். பெற்றோரை நான் இழந்து ஒற்றை தங்கையையும் தொலை தூரம் வதுவை செய்து தொலைத்தது போல் நானானேன். பேச்சு துணைக்கேனும் பெரியவர் யாருமின்றி தனிமரமாய் நிற்கையிலே ஒற்றை பனைமரத்தில் வந்து செல்லும் குருவிகளாய் சொந்தமில்லா உறவுகள். பேச்சு துணைக்கேனும் பெரியவர் யாருமின்றி தனிமரமாய் நிற்கையிலே ஒற்றை பனைமரத்தில் வந்து செல்லும் குருவிகளாய் சொந்தமில்லா உறவுகள். ஆசிரியராய் அறிவூட்டி பெற்ற சொற்ப சம்பளத்தில், ஆசிரியராய் அறிவூட்டி பெற்ற சொற்ப சம்பளத்தில் பெருநிலமாய் நான் என்னும் சிறு நிலத்தை சொந்தம் கொண்டேன். ஆசிரியராய் அறிவூட்டி பெற்ற சொற்ப சம்பளத்தில் பெருநிலமாய் நான் என்னும் சிறு நிலத்தை சொந்தம் கொண்டேன். ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை என்பது போல் சின்ன குடிலொன்றை சிக்கனமாய் நான் அமைத்தேன். ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை என்பது போல் சின்ன குடிலொன்றை சிக்கனமாய் நான் அமைத்தேன். அக்கறை பாரதத்தில் அத்தனை சொந்தங்களும், அக்கறை பாரதத்தில் அத்தனை சொந்தங்களும் பாங்காய் பந்தம் கொள்ள பாவிக்கில்லை இக்கரை. பாங்காய் பந்தம் கொள்ள பாவிக்கு இங்கு யாரும் இல்லை இக்கரையில். படைத்தோனும் தொடர்ந்து பலியெடுக்க மாட்டானே, படைத்தோனும் தொடர்ந்து பலியெடுக்க மாட்டானே. எனது துவண்ட பாலைவனத்தில் துளிர்த்த மலைத்துளியாய் ஒரு நாள் விடிந்தது. எனது துவண்ட பாலைவனத்தில் துளிர்த்த மலைத்துளியாய் ஒரு நாள் விடிந்தது. அது என் வாழ்வின் விடியல்.
அது என் வாழ்வின் விடியல். இளங்காலை வெயில் காய வெளியே வந்து வெறுவானம் அதை நோக்கி வெறித்து நின்ற வேளையிலே, இளங்காலை வெயில் காய வெளியமர்ந்து வெறுவானம் அதை நோக்கி வெறித்து நின்ற வேளையிலே, எங்கிருந்தோ வந்த இடைச்சாதி கண்ணனை போல் என்னருகே வந்து பாரதத்தில் வந்த புள்ள பாங்கியவள் நீதானோ வினா என் காதில் வீணையாய் ஒலித்தது. எங்கிருந்தோ வந்த இடைச்சாதி கண்ணனை போல் என்னருகே வந்து பாரதத்தில் வந்த புள்ள பாங்கியவள் நீதானோ வினா என் காதில் வீணையாய் ஒலித்தது. ஆமாம், நான் தான். அகமகிழ்ந்து வரவேற்று அகத்தேற்றி அமர வைத்து தாகமும் தீர்த்து பின்னே அக்கரையில் அத்தையவள் அக்கரையில் தந்த மடல் அண்டு மடல் தந்து அகன்றார். ஆமாம், நான் தான். அகமகிழ்ந்து வரவேற்று அகத்தேற்றி அமர வைத்து தாகமும் தீர்த்த பின்னே அக்கரையில் அத்தையவள் அக்கரையில் தந்த அண்டு மடல் தந்து அகன்றார். அனாதரவாய் நின்ற எனக்கு அத்தையவள் அன்பு மொழி ஆலமர நிழலாய் ஆறுதல் தந்த பொக்கிஷம். அனாதரவாய் நின்ற எனக்கு அத்தையவள் அன்பு மொழி ஆலமர நிழலாய் ஆறுதல் தந்த பொக்கிஷம். நாட்கள் மாதங்களாய் கடிதங்கள் பரிமாற கைபேசி கதை பேச அத்தை மகன் அன்புக்கு அடிமையானேன் நான். நாட்கள் மாதங்களாய் கடிதங்கள் பரிமாற கைபேசிகள் கதை பேச அத்தை மகள் அன்பிற்கு அடிமையானேன் நான். முதிர்கண்ணி என்ற பெயருக்கு முடிவு கட்ட முடிவு செய்தேன். முதிர்கண்ணி என்ற பெயருக்கு முடிவு கட்ட முடிவு செய்தேன். இருமணம் ஒத்த திருமணம் இணைய இருவருடம் வேலைக்கு இடைவேளை கொடுத்து விட்டேன். இருமணம் ஒத்த திருமணம் இணைய இருவருடம் வேலைக்கு இடைவேளை கொடுத்துவிட்டு விண்ணிலேறி இழந்த என் சொந்தங்களை இறுகப்பற்றி பெருமை கொண்டேன். விமானத்தில் விண்ணிலேறி இழந்த என் சொந்தங்களை இறுகப்பற்றி பெருமை கொண்டேன். இல்லறம் எனும் நல்லறம் கண்டேன். பரிசாய் முத்தான இரு குழந்தை முறுவலுடன் ஏற்றுக்கொண்டேன். இல்லறம் எனும் நல்லறம் கண்டேன். பரிசாய் முத்தான இரு குழந்தை முறுவலுடன் ஏற்றுக்கொண்டேன். இன்று 11 11 படியேறி கற்றுவர பார்த்து நான் மகிழ்வெய்த பெண்ணாய் இருந்தாலும் ஆனாய் அத்துணையும் செய்யும். இன்று 11 11 படியேறி கற்றுவர பார்த்து நான் மகிழ்வெய்த பெண்ணாய் இருந்தாலும் ஆனாய் அத்துணையும் செய்யும். என் முதிர்ந்த மழலைகளாய் எனக்கு தாயாய் நான் நேசிக்கும் மகள்கள் என் துவண்ட மனதிற்கு துளிர்ந்த மலைத்துளி. நான் தாயாய் நேசிக்கும் என் மகள்கள் என் துவண்ட மனதிற்கு துளிர்ந்த மலைத்துளிகள். ஏதாவது உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணியிருந்தா சாரி. நன்றி. ஒற்றை பனைமரமாய் உதவியின்றி இருந்தவளை அத்தை மகன் வந்து அன்போடு களம் பிரித்து. ஒற்றை பனைமரமாய் உதவியின்றி இருந்தவளை அத்தை மகன் வந்து அன்போடு கரம் பிடித்து சற்றும் குறையின்றி சாஸ்வதமாய் உறவு கொண்டு இற்றை வரை இனிதாய் இல்லறம் நடத்தியதை நிஷ்டை கலைத்து நீல் கவியாய் வடித்து வந்த கவிஞர் கனகேஸ்வரி காத்திரமாய் ஒப்புவித்தார். வரனின்றி தவித்த வறண்ட நிலை தான் மாற்ற, வரனின்றி தவித்த வறண்ட நிலை தான் மாற்ற கரம் கோர்க்க வந்தார் கணவனாய் துணிவன் என படம் போட்டு காட்டினார் பாவரங்கை சிறப்பிக்க. துணையின்றி முதிர்குமராய் தொடர்ந்து வாழ் நிலை போக்கி துணை வரவால் துளிர்த்தது தூறல் மலை மனதில் அன்று. சொந்த கதையை சுவைப்பட கவிதையாக்கி தந்தார் தலைப்புக்கு தக்கதாய் கவியரங்கில். என் இனிய தோழி கவிஞர் கனகேஸ்வரிக்கு கனதிமிக்க வாழ்த்து சொல்லி அடுத்து நான் அழைக்கின்றேன் மற்றுமோர் பெண் கவியை. மடவளை தாயின் மடிவளர்ந்த ரிசானாவை பரவலாய் எமதூர் பாவலர்கள் அறிந்திருப்பர். ஆசிரியையாக அருந்தொண்டு ஆற்றி வரும் அரியதோர் ஆளுமை. ஆசிரிய பணியை அர்ப்பணிப்போடு செய்து ஆச்சரியமான அடைவுகளை பெற்றுள்ளார். தரமைந்து மாணவரை தரமுயர்த்தும் விளக்கு நோக்கி புலமை பரீட்சையிலே உடம் போட்டு காட்டியவர். ஆம், ரிசானா சாதிகி நாவிலங்கும் கவிதைகளை நயமாக எழுதி வந்து பாவரங்கள் இதிலே பாடி கழிக்க உள்ளார்.
ரிசானா சாதிக்கேன், உஜாராய் வாருங்கள், கஜானா திறந்துங்கள், கவிதையை தாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முள்ளும் மாறு வேடமிட்டு இது மலர் என்று கூறி கவிதா தேவியை முட்டாள்களாக பார்த்தது. எனக்குள்ளே இருந்த விஸ்வரூபத்தை எனக்கு காட்டித்தர வந்த வெள்ளி கவியரங்கே, உன்னை வெள்ளி பூக்களை தூவி வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்கும் ஸ்ரீலங்கா இஸ்லாமிய எழுத்தாளர் அமைப்பின் தலைவர் ராசிக் சார் அவர்களே, கவியரங்குக்கு தலைமை தாங்கும் சகோதரி இளையநிலாவே, இக்கவியரங்கில் கலந்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்கு கனிவும் பணிவும் மிகுந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட இடைவெளிக்கு பின் கையில் கவிதையுடன் வந்துள்ளேன். நீண்ட இடைவெளிக்கு பின் கையில் கவிதையுடன் வந்துள்ளேன். தவறுகள் ஏதும் இருந்தால் இக்கவி திருவிழாவின் தெருப்பாடலியை மன்னியுங்கள். நீண்ட இடைவெளிக்கு பின் கையில் கவிதையுடன் வந்துள்ளேன். தவறுகள் ஏதும் இருந்தால் இக்கவி திருவிழாவின் தெருப்பாடலியை மன்னியுங்கள். சாலையோரம் ஒரு மல்லிகை தோட்டம், சாலையோரம் ஒரு மல்லிகை தோட்டம் பரிதாபமாய் பார்த்தும் பூத்தும் கிடந்தது. அவ்வழியே கவிஞன் ஒருவன் வந்தான். அவ்வழியே கவிஞன் ஒருவன் வந்தான். நெஞ்சுவர்க்கும் மலர்கள் நீங்கள், நெஞ்சுவர்க்கும் மலர்கள் நீங்கள், நெருப்பினிலே வாடுவதே. அஞ்சாதீர்கள், நீங்கள் கனவின் உளறல்கள், காதலின் கடிதங்கள், சமாதானத்தின் விடியல்கள் என்றார். அஞ்சாதீர்கள், நீங்கள் கனவின் உளறல்கள், காதலின் கடிதங்கள், சமாதானத்தின் விடியல்கள் என்றார். ஆசிரியர் ஒருவர் வந்தார். ஒரு பூவை கையில் எடுத்து 100க்கு 20 என்றார். மறுபூவை கையில் எடுத்து 100க்கு 60 என்றார். இரண்டும் மல்லிகையே, இரண்டும் மல்லிகையே. அங்கு வந்த காதலர்கள், அங்கு வந்த காதலர்கள் காதலின் சில பூக்களை பறித்து தனது காதலியின் கூந்தலில் சூடி, உன் கூந்தலால் இவற்றுக்கு பட்டாபிஷேகம் என்றார். காதலன் சில பூக்களை பறித்து தனது காதலியின் கூந்தலில் சூடி, உன் கூந்தலால் இவற்றுக்கு பட்டாபிஷேகம் என்றார். பக்தன் ஒருவன் வந்தான். பக்தியோடு பார்த்தான். பூசைக்கு உகந்த பூவே என்று பூக்கள் சிலவற்றை பறித்து சென்றான். பூசைக்கு உகந்த பூவே என்று பூக்கள் சிலவற்றை பறித்து சென்றான். விதவையொருத்தி வந்தாள். விதவையொருத்தி வந்தாள். உங்களுக்கும் எங்களுக்கும் உறவில்லை என்றாள். உங்களுக்கும் எங்களுக்கும் உறவில்லை என்றாள். உங்களுக்கும் வெள்ளை சேலையா? உங்களுக்கும் வெள்ளை சேலையா? நீங்களும் விதவைகளா? எங்கள் துயரத்துக்கு நீங்களே சாட்சி என்றார். கண்ணீருடன் சென்றார். கண்ணீருடன் சென்றார். நீதிபதி ஒருவர் சாலை வழியே வந்தார். மலர்களே, நீங்கள் குற்றவாளிகளா குற்றமற்றவர்களா? மனம் உண்டு, நிறமில்லை. இதழ்கள் உண்டு, பலவீனமானவை. மொத்தத்தில் நீங்கள் பூக்களே இல்லை என தீர்ப்பளித்து சென்றார். மொத்தத்தில் நீங்கள் பூக்களே இல்லை என தீர்ப்பளித்து சென்றார். ஏழை ஒருவன் வந்தான். இந்த பூக்களை பூத்து தருகின்ற கொடி ஏழையின் குடிசை மீது ஏறி படரும் என பார்க்காமலே சென்றார். இந்த பூக்களை பூத்து தருகின்ற கொடி ஏழையின் குடிசை மீது ஏறி படரும் என பார்க்காமலே சென்றார். காதலில் தோற்றவன் அங்கு வந்தான். காதலில் தோற்றவன் அங்கு வந்தான். கல்யாண மேடையில் அலங்கரிப்புக்காய் கனவு கண்ட கண்ணீர் பூக்கள் இவைகள் என்றான். காதலில் தோற்றவன் அங்கு வந்தான். கல்யாண மேடையில் அலங்கரிப்புக்காய் கனவு கண்ட கண்ணீர் பூக்கள் இவைகள் என்றான். சாலையோர பூ கேட்கிறது. சாலையோர பூ கேட்கிறது. பொன் விரல்கள் தீண்டலையே, பொன் விரல்கள் தீண்டலையே, பூ மாலையாகலையே. பொன் விரல்கள் தீண்டலையே, பூ மாலையாகலையே. வண்டு வருகிறது தன் இறகுகளால் பாடிக்கொண்டு.
வண்டு வருகிறது தன் இறகுகளால் பாடிக்கொண்டு மெதுவாக பூவின் மீது அமர்கிறது. பாட்டை நிறுத்துகிறது அமைதியாக. தேனை பருகிறது மிருதுவாக. பாட்டை நிறுத்துகிறது அமைதியாக. தேனை பருகிறது மிருதுவாக. மலர் சிலிர்க்கிறது நான் யாருக்காக. மலர் மௌனிக்கிறது வண்டின் வரவுகளை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சாலையோரம் பூத்திருந்த சாதி மல்லி பூவை பார்த்து ஒவ்வொருத்தர் மனதில் தோன்றும் உணர்வுகளை கவியாய் தந்தார். ஆசிரியர் தொட்டு அன்பு கொண்ட காதலர்கள், நீதிபதி அடங்கியோரின் நெஞ்சை திறந்து தந்தார். துவண்ட மனதின் துளிர்த்த மலையை பற்றி ரிசானா சாதிக்கின் ரியலாய் கவிதை சொன்னார். அழகு கவிதை தந்த அன்பிற்கு நன்றி சொல்லி அடுத்த கவிஞர்தனை அரங்கிற்கு அழைக்கின்றேன். அடுத்து கவிதை தர ஆளுமை ஒருத்தர் உள்ளார். பொறுத்திருங்கள் சிறிய நொடி, புரியும்படி சொல்லுகிறேன். அஸ்மி ஹமீர் என்னும் ஆற்றல் மிகு அதிபர் அவர். இலக்கியத்தில் கூட ஈடுபாடு மிக்க நபர். அஸ்மி ஹமீர் எனும் ஆற்றல் மிகு அதிபர் அவர். இலக்கியத்தில் கூட ஈடுபாடு மிக்க நபர். அன்பாசான் அஸ்மி என்று அனைவருமே அழைக்கின்ற பண்பான மனிதர் இவர். பாவரங்க கவிரசிகர். அன்பை முதற்கொண்ட அழகான செல்ல பெயர். ஆமாம், கவி பொழிந்தால் ஆறும் எமது துயர். உங்கள் முன்னிலையில் உயிர்ப்பாய் கவிதை தர உள்ளம் குளிர நானும் உவப்போடு அழைக்கின்றேன். ஆம், அன்பாசான் அஸ்மி அவர்களே, அழகு கவி பொழிய அரங்கிதற்கு வாருங்கள். அவையோரே கரம் கொட்டி ஆதரவை தாருங்கள். மறுபடியும் நான் அண்ட சராசரங்களின் அரசன் அல்லாஹ் அவனை போற்றி அகமதில் வாழும் முகமது நபியை புகழ்ந்து அவைதனில் அனைவரையும் வாழ்த்தி ஆரம்பிக்கிறேன் அன்பாசான் அஸ்மி. அதற்கு முன் சொல்லிக் கொள்கிறேன் பிஸ்மி. ஆரம்பிக்கிறேன் அன்பாசான் அஸ்மி. அதற்கு முன் சொல்லிக் கொள்கிறேன் பிஸ்மி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இளைய நிலா நடுவர் சிம்மாசனத்தில் ஜொலிக்கும் கவிரத்தினங்களோ கீழாசனத்தில். இளைய நிலா நடுவர் சிம்மாசனத்தில் ஜொலிக்கும் கவிரத்தினங்களோ கீழாசனத்தில். இங்கே ராசிக்கெனும் வரக்கா முறையோர் வைரம், கவிதாயினி ஜெசீமா மாத்தலையின் மரகதம், மடவலை பஸ்மீரோர் மாணிக்கம். இங்கே ராசிக்கெனும் வரக்கா முறையோர் வைரம், கவிதாயினி ஜெசீமா மாத்தலையின் மரகதம், மடவலை பஸ்மீர் ஒரு மாணிக்கம். என்னாடி என நான் உரிமையிடம் விழிக்கும் என் முன்னாடி கண்ணாடியுடன் கோமேதகம் ஃபௌசியா. என்னாடி என நான் உரிமையுடன் விழிக்கும் என் முன்னாடி கண்ணாடியுடன் கோமேதகம் ஃபௌசியா. சாதிக்கீனின் சொத்து ரிசானா மாபேரிய முத்து. சாதிக்கீனின் சொத்து ரிசானா மாபேரிய முத்து. சிரிக்கி மன்னிக்கவும் சிறு கவி சஃபானா பரகா வெலம் பவலம். நன்பி கனகேஸ்வரி ஒரு வைடூரியம். நன்பி கனகேஸ்வரி ஒரு வைடூரியம். இக்கவி வைரங்களுக்கு நடுவில் ஒரு கூழாங்கல்லாய் நான். இக்கவி வைரங்களுக்கு நடுவில் ஒரு கூழாங்கல்லாய் நான். கவிக்கலையில் நான் பெரிய தலையில்லை. கவிக்கலையில் நான் பெரிய தலையில்லை. வலைக்குள் சிக்கிய மான் போல் இங்கு கவி மலைகளுக்கிடையில் மாட்டிக்கொண்டேன். வலைக்குள் சிக்கிய மான் போல் இங்கு கவி மலைகளுக்கிடையில் மாட்டிக்கொண்டேன். இவன் வெள்ளி கவியரங்கில் கவிபாட வந்த சில்லி ஃபெலோ. இவன் வெள்ளி கவியரங்கில் கவிபாட வந்த சில்லி ஃபெலோ. உங்களைப் போல் அள்ளித்தர என்னிடம் அவ்வளவாக இல்லை சரக்கு. உங்களைப் போல் அள்ளித்தர என்னிடம் அவ்வளவாக இல்லை சரக்கு. கிள்ளித்தர கொஞ்சம் தான் இங்கே இருக்கு. நடுவர் அவர்களே, கில்லி போல கவி சொல்லி செல்ல வந்தாலும் சல்லி காசு பெறாது என்று என்னுள்ள அறியும். கில்லி போல கவி சொல்லி செல்ல வந்தாலும் சல்லி காசு பெறாது என்பதை என்னுள்ள அறியும். ஆனாலும் சில்லறைக்கும் சிறு மதிப்பு தருவீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் சில்லறைக்கும் சிறு மதிப்பு தருவீர்கள் என்று எனக்கு தெரியும். இளைய நிலா முன்னிருக்க இந்த அமாவாசைக்கு எது பயம்? இளைய நிலா முன்னிருக்க இந்த அமாவாசைக்கு எது பயம்?
தொட்டுணராத சில காலம் கட்டி வைத்த தூர நாட்கள் பாருங்கள், இப்போ தூசு தட்டி உங்கள் முன் வைக்கிறேன் கேளுங்கள். தொட்டுணராத சில காலம் கட்டி வைத்த தூர நாட்கள் பாருங்கள், இப்போ தூசு தட்டி உங்கள் முன் வைக்கிறேன் கேளுங்கள். 30 அகவுகள் பின்னோக்கி நான் நகர்கிறேன், நடந்த விடயங்களை உங்களுடன் கொஞ்சம் பகிர்கிறேன். 30 அகவைகள் பின்னோக்கி நான் நகர்கிறேன், நடந்த விடயங்களை உங்களுடன் கொஞ்சம் பகிர்கிறேன். நாள்தோறும் தினப்பதி, ஞாயிறு வந்தால் சிந்தாமணி, ஞாயிறு வந்தால் சிந்தாமணி. தினமும் வருவான் தினகரன், திங்களுக்கு முன் வாரம் அஞ்சலி. வீறு நடை போட்டு வீரகேசரி. புதன் என்றால் தினமுரசு, வியாழன் என்றால் மித்திரன், வெள்ளி என்றால் வெடிவெள்ளி. புதன் என்றால் தினமுரசு, வியாழன் என்றால் மித்திரன், வெள்ளி என்றால் விடிவெள்ளி. நான் வாசிப்பை நேசித்த, இல்லை இல்லை, வாசிப்பை சுவாசித்த நாட்கள் அது. கவிதைகளின் காதலனாக மாறிய காலம் அது. நான் வாசிப்பை நேசித்த, இல்லை இல்லை, வாசிப்பை சுவாசித்த நாட்கள் அது. கவிதைகளின் காதலனாக மாறிய காலம் அது. நானும் கவிதை எழுதலாமோ என்ற ஒரு நப்பாசையில் நாளிதழுக்கு நயமாக எழுதினேன் சில கவிதைகள். சார், நானும் கவிதை எழுதலாமோ என்ற நப்பாசையில் நாளிதழுக்கு நயமாக எழுதினேன் சில கவிதைகள். நாய்க்கு எதுக்கு தோல்தேங்காய் என்று சிலரது கேள்வி எழும். உருட்டி விளையாடத்தான் என்னை என் மனதில் பதில் எழும். நாய்க்கு எதுக்கு தோல்தாங்காய் என்று சிலரது கேள்வி எழும். உருட்டி விளையாடத்தான் என்னை எனது மனதில் பதில் எழும். கவிதை எழுத நீ பெரிய கம்பனோ என என் நண்பன் கூற, வம்பன் நான் இல்லை என்பதால் நைசாக நானும் நழுவர். கவிதை எழுத நீ பெரிய கம்பனோ என என் நண்பன் கூற, வம்பன் நான் இல்லை என்பதால் நைசாக நானும் நழுவர். நாட்களும் நகர்ந்து செல்ல, காலாண்டு வரை காத்திருந்து காணவில்லை என் கவிதைகள் தானும். காலாண்டு வரை காத்திருந்து காணவில்லை என் கவிதைகள் தானும். காலம் கடந்ததால் கலங்கித்தான் போனேன் நானும். காலம் கடந்ததால் கலங்கித்தான் போனேன் நானும். உண்மைதானோ நாய்க்கு எதுக்கு தோல்தேங்காய்? உண்மைதானோ நாய்க்கு எதுக்கு தோல்தேங்காய்? கவிதை ஆசை துறந்து கடமை கடாய்க்குள் விழுந்த என்னை காலம் எனும் கரண்டி கலக்கி எடுத்ததால். கவிதை ஆசை துறந்து கடமை கடாய்க்குள் விழுந்த என்னை காலம் எனும் கரண்டி கலக்கி எடுத்ததால் என்னை தொட்டியிருந்த கடைசி சொட்டு கவிதை கரையும் காணாமல் போனேன். கவிதை ஆசை துறந்து கடமை கடாய்க்குள் விழுந்த என்னை காலம் எனும் கரண்டி கலக்கி எடுத்ததால் என்னை ஒட்டியிருந்த கடைசி சொட்டு கவிதை கரையும் காணாமல் போனேன். கவலையுடனே காலம் கடக்க, தற்போது கண்டவர்கள் எல்லாம் கவிதை எழுதி தொலைக்க. கவலையுடன் காலம் கடக்க, தற்போது கண்டவர்கள் எல்லாம் கவிதை எழுதி தொலைக்க. காலம் கடந்த ஞானமாய் கல்பு சொன்னது கவிதை எழுது என்று. காலம் கடந்த ஞானமாய் கல்பு சொன்னது கவிதை எழுது என்று. விசப்பரீட்சை ஆரம்பமாகியது. வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறியது. விசப்பரீட்சை ஆரம்பமானது. வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏறியது. களம் எங்கே கண்கள் தேடியது, காணாமல் மனம் வாடியது. துவந்த மனதிற்குள் துளிர்விட்ட மலை துளியாய், துவந்த மனதுக்குள் துளிர்விட்ட மலை துளியாய், என் உள்ளத்து நிலத்தில் புதைப்பட்டு போன விதைகளுக்கு நீர் பாய்ச்சியது ஸ்ரீலங்கா இஸ்லாமிய எழுத்தாளர் நட்பு. இனி ஏன் எனக்குள் திகைப்பு? துவந்த மனதிற்குள் துளிர்விட்ட மலை துளியாய், என் உள்ளத்து நிலத்தில் புதைப்பட்டு போன கவிதைகளுக்கு நீர் பாய்ச்சியது ஸ்ரீலங்கா இஸ்லாமிய எழுத்தாளர் அமைப்பு. இனி ஏன் எனக்குள் திகைப்பு? மறுபடியும் நான் கவிதைகளின் காதலனானே. இனி என் கவிதைகள் விருட்சமா, கிளை விட்டு பூ பூக்கும், மக்களுக்காய் மனம் வீசும், மீண்டும் என் பேனா கவிதை வரையும். இனி என் கவிதைகள் விருட்சமாகும், கிளை விட்டு பூ பூக்கும், மக்களுக்காய் மனம் வீசும், மீண்டும் என் பேனா கவிதை வரையும். நடுவரே, எனக்கு கவிதை வருகிறதா என்று எடுத்துச் சொல்லுங்கள். இல்லையே, இனி வேண்டாம் உன் கவிதை என்று தடுத்து நிறுத்துங்கள். நடுவரே, எனக்கும் கவிதை வருகிறதா என்று எடுத்துச் சொல்லுங்கள். இல்லையே, இனி வேண்டாம் உன் கவிதை என தடுத்து நிறுத்துங்கள். முடியுமான வரை முணங்கிவிட்டேன். இதோ நான் முடித்து விட்டேன். வசலாம். கவிதை வடிப்பதற்கு கம்பனில்லை நான் என்று சொன்னவரா இங்கே சொரிந்தார் கவிதை மலர்? கவிதை வடிப்பதற்கு கம்பனில்லை நான் என்று சொன்னவரா இங்கே சொரிந்தார் கவிதை மலர்? அமாவாசை, பௌர்ணமி, இளைய நிலா என்றெல்லாம் இவர் கவிக்குள் நான் கண்டேன் எத்தனையோ சூட்சுமங்கள். அமாவாசை, பௌர்ணமி, இளைய நிலா என்றெல்லாம் இவர் கவிதைக்குள் நான் கண்டேன் எத்தனையோ சூட்சுமங்கள்.
அத்தனையும் தாண்டி இங்கே அமாவாசை ஒளிர கண்டேன். கண்டோம் தானே? கவிதை கரிதொழியால் கவியரங்கு இளங்க கண்டேன். தோற்றத்தில் எந்தவித தொய்வுயர்வும் கிடையாது. ஆற்றலில் தான் அனைத்து வகை ஆளுமையும் இருக்கிறது. பத்திரிகை அத்தனைக்கும் பல கவிதை அனுப்பிவிட்டு முத்திங்கள் காத்திருந்தும் முடிவில் ஏமாற்றம் என்றார். பத்திரிகைகள் அத்தனைக்கும் பல கவிதை அனுப்பிவிட்டு முத்திங்கள் காத்திருந்தும் முடிவில் ஏமாற்றம் என்றார். அப்படி சொன்னவரா அற்புத கவிதை தந்தார். இப்படி எழுதும் அவர் எளிமையை வாழ்த்துகிறேன். அப்படி சொன்னவரா அற்புத கவிதை தந்தார். இப்படி எழுதும் அவர் எளிமையை வாழ்த்துகிறேன். எங்களது அமைப்பிற்கு என்றும் கடன் கொடுக்கும். திங்கள் வரை பார்க்காமல் தினமும் எழுதுங்கள் சார். 8 கவிஞர்கள் இதய பரப்பினிலே சித்தாய் சிறகடித்த சிங்கார கவிதைகளை சொட்டாக சொட்டாக சொரிந்தார்கள் இவ்வரங்கில். மிட்டாய் சுவைந்தது போல் மிக இனிமையாயிருந்ததவை. 8 கவிஞர்களின் இதய பரப்பினிலே சித்தாய் சிறகடித்த சிங்கார கவிதைகளை சொட்டாக சொட்டாக சொரிந்தார்கள் இவ்வரங்கில். மிட்டாய் சுவைத்தது போல் மிக இனிப்பாய் இருந்ததவை. முத்தாய்ப்பாய் இந்த முற்றத்தில் கவி சொரிந்த மத்தாப்பை போல் எங்கள் மனங்களை இழங்க வைத்த. முத்தாய்ப்பாய் இந்த முற்றத்தில் கவி சொரிந்த மத்தாப்பை போல் எங்கள் மனங்களை இழங்க வைத்த சொத்தான கவிஞர்களுக்கு சொல்லுகிறேன் நன்றி பல. துவண்ட மனங்களிலே துளிர்த்த மலை துளியினை, துவண்ட மனங்களிலே துளிர்த்த மலை துளிகளினை 2 மணி நேரம் எங்களுக்குள் பகிர்ந்து கொண்டோம். எடுத்த கருமத்தை இனிதாக முடிப்பதற்கு கிடைத்த அருள் மலைகள் கீர்த்தி எல்லாம் இறைவனுக்கு. அடுத்த கவியரங்கும் அலங்காரம் பெற அருளை கொடுக்க இறைவனிடம் குழு சார்பாய் வேண்டுகிறேன். வசலாம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து கருத்துரை வழங்க ஓய்வு பெற்ற ஆசிரியை சரிகா சாதிகீன் அவர்களை மேடை கலைக்கும். இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அவை தலைவர் அவர்களுக்கும், செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள், கவிஞர்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கருத்துரை வழங்குமாறு கூறப்பட்டது. ஃபஸ்மினா அன்சார் நேற்று தான் எனக்கு இந்த கருத்துரை வழங்குமாறு கூறினார். நான் ஒரு நிமிடம் மௌனமாகிவிட்டேன் இங்கு உட்கார்ந்திருந்த பொழுது. ஏனென்றால் ஒவ்வொருத்தருடைய கவிதை வரிகளும் எனக்கு பேசுவதற்கு தெரியவில்லை. அவ்வளவு திறமையான விடயங்களை இங்கு நீங்க சொன்னது. நான் இந்த கவியரங்கு விஷயத்துக்கு பிறகு வருகிறேன். அதற்கு முதல் 1999-2000 ஆண்டு கால பகுதிகளில் மறைந்த எமது மர்ஹூம் அசீசருடைய காலத்தில் இந்த இஸ்லாமிய எழுத்தாளர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் ஆரம்பித்த ஒரு சங்கம். அப்பொழுதும் ராசிக் சார் இருந்தீங்க. இன்னும் நிறைய பேர் இதுல இல்லை. அதில் பார்க்குறவங்களுக்கு கேட்கக்கூடியாங்க நிறைய பேர் இல்லை. ஃபஸ்மினா அந்த நேரம் ஒரு மாணவின்னு நினைக்கிறேன். ஃபஸ்மினா ஒரு மாணவியாக இருந்தார் எங்களுக்கு. நானும் அதில் ஒரு உறுப்பினராக இருந்தோம். அது மிகவும் உயிரோட்டமாகவும் மிகவும் துரிதமாகவும் வேகமாகவும் பலரால் பேசப்பட்டதாகவும் உக்குலையில் ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இருந்து வந்தது ஒரு காலகட்டத்தில். பின்பு காலப்போக்கில் அது கவனிப்பாரற்று வலுவிழந்து போய் ஒரு கவனிப்பாரற்ற நிலையில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் இன்று இது தலை தூக்கி நிற்பதையிட்டு நிச்சயமாக மனது உவகை கொள்கிறது. நாங்களும் அதில் ஒரு பங்காளி என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு சமூகம் புத்துணர்ச்சி பெறுவதற்கு, ஒரு சமூகம் வலிமை பெறுவதற்கு, விழிப்புணர்ச்சி பெறுவதற்கு நிச்சயமாக இவ்வாறான அமைப்புகள் கட்டாயமான தேவை என்று கருத்தில் கொண்டு அதன் அங்கத்தவர்களாக ராசிக் சார் தலைவராகவும், ஃபஸ்மினா அன்சார் செயலாளராகவும் மற்றும் ஏனையவர்கள் எல்லாரும் பேரும் சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல. ஃபஸ்மினா இட்ஸ் ஓகே என்று நினைக்கிறேன். மற்ற அனைவரும் நிறைய அங்கத்தவர்களை கொண்ட ஒரு குழுவாக இது இயங்கி வருகின்றது. கருகி போன சருகுகள் துளிர் விட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் நிச்சயமாக வெற்றியளிக்கும். இறைவனும் அதனை ஏற்றுக்கொள்வான். இந்த நோக்கத்தை இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தது இன்றைய காலகட்டத்தை எங்களுக்கு இடையிலே நான் உட்பட
வாசிப்பு திறமை மிகவும் குறைவான ஒரு நிலையில் இருக்கிறது. மாணவர்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற பெரியவர்களாக இருக்கட்டும், அல்லது எல்லோருமே பொதுவா நான் உட்பட தான் சொன்னேன், வாசிப்பு திறமை மிகவும் குறைவு. அந்த வாசிப்பு திறமை குறைவாக இருப்பதனால் சிந்தனா சக்தி எங்களுக்கு இல்ல, கற்பனை சக்தி இல்ல, இயங்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கிறது. அதுக்கு நாங்கள் யாருமே காரணம் அல்ல. ஒரு டெவலப்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தான் அதுக்கு காரணம். ஒரு அபிவிருத்தி ஏற்பட்டிருப்பது காரணம். அபிவிருத்தி எவ்வளவுக்கு நல்லமோ அந்த அளவுக்கு எம்மை வழி கெடுப்பதிலும் ஈடுபட்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் சொன்னாலும் விளங்குது இல்ல. சில பேர் வீட்டில் இருக்கிறவங்கள ஏஐ இன்டெலிஜென்ஸ் சொல்லி பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லா அதை சொல்றதை விட ஏஐ இன்டெலிஜென்ஸ் சொன்னா எல்லாருக்குமே தெரியுது. ஏஐ இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு நாங்க எல்லாருமே யோசிக்கிற தன்மை இல்லைங்கிட்ட கற்பனை வளம் குறைந்து போயிருக்கிறது. அதனால பிள்ளைகளுக்கு மத்தியிலேயோ அல்லது பெரியவர்களுக்கு மத்தியிலேயோ நிறைய திறமைகளும் குறைந்து விட்டதுன்னு தான் சொல்ல வேண்டும். இந்த நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் சார், இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான்னு தெரியல, எனக்கு சில கருத்துக்கள் தான். இந்த ஃபோரம் வெறுமனே நாங்கள் இந்த கவியரங்குகள் மட்டும் நடத்துவது மட்டுமல்ல, இதுல நாங்களே எங்களை வளர்த்துக் கொள்வது மட்டுமல்ல, இதன் மூலமாக எங்களை இந்த இயக்கம் கொலையில் இப்படி ஒரு இயக்கம் இருக்கிறது. இந்த இயக்கத்தின் ஊடாக பல்வேறுபட்ட இந்த மாணவர்களுக்கு இடையில, பாடசாலைகளுக்கு இடையில போட்டிகளை நடத்தலாம். அது பிள்ளையோ சரியோ எனக்கு தெரியும், எனக்கு மனதில் பட்ட விடயம், மாணவர்களுக்கு இடையில இந்த இஸ்லாமிய இயக்கத்தின் ஊடாக இப்படி போட்டி நடக்குது, காம்படிஷன்ஸ் நடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு கூட நாங்கள் இது நடத்தலாம். ஆக்கத்திறன் போட்டிகள், சமையல் போட்டிகள், அதே மாதிரி வேற இன்னும் ஆர்ட், நிறைய பேர் படிக்காத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆர்ட்ல பெயிண்டிங், இதெல்லாம் நிறைய திறமை வாய்ந்தவர்கள். அவர்களை எங்களோட சமூகத்திலிருந்து வெளிக்கொணரலாம். இது அப்படியான ஒரு நிலைமையா இருந்தால் எங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற இந்த கிரௌட் இதை விட கூறியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கவியரங்களோட கவிதை வாசிப்பாங்க, அப்படியே ஒரு சின்ன மனப்பாங்கு தான் எல்லார்ட்டையும் இருக்கு. இப்படியா பிள்ளைகளுக்கு இப்படி கொடுக்குறாங்களாம், இப்படி செய்யறாங்களாம் என்று சொன்ன உடனே கிரௌட் இன்னும் நிச்சயமா மழையில என்ன வெள்ளமை வந்திருந்தாலும் சில இடம் வந்திருப்பாங்க என்று சும்மா என்னுடைய கருத்து ஒன்று. இது சரியா பிள்ளையாண்டு தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், மறைந்த எங்களோட மருகும் நிஸ்வர் ஆசிரியர் அவர்களுக்கு கீழே யுரேப்ஸ் ஒரு நிறுவனம் இன்னைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ராசிக் சாருக்கு தெரியும் தெரியா, ராசிக் சார் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ரைட்? அதுல அந்த நிஸ்வர் சார் என்ன செய்தாருன்னா, சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் கீழே அவர் என்ன செய்தாருன்னா, ஸ்கூல் பாடசாலைகளுக்கு மத்தியில் நாட் ஒன்லி முஸ்லிம் ஸ்கூல்ஸ் மட்டுமல்ல, அவர் வேற தமிழ் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம், ரத்வத்தையா இருக்கட்டும், எல்கடவு ஸ்கூல், எங்களோட இந்தியாவில ஸ்கூல்ஸ் எல்லாம் வரக்காங்கிற எல்லா ஸ்கூல்ஸையும் கூப்பிட்டு காம்படிஷன்ஸ் நடத்தினாரு. நானும் அதில் ஒரு அங்கமா இருந்து நான் இங்கிலீஷ் பாடத்தை நான் நடத்தினேன். அது மாதிரி நிறைய பேர் 5 முக்கிய பாடங்கள்ல காம்படிஷன் எடுத்து அந்த மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து அது பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம். அது இப்ப அப்படியே டவுன் ஆயிடுச்சு, ரைட்? அது யார் இப்ப நடத்துறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆனா குரூப்ல மெசேஜஸ் வரும், அது சம்பந்தமான எந்த மெசேஜும் வராது. இது சும்மா சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னடா, ராசிக் சார் பெரிய ஒரு கல்வியலாளர், அவர் மூலமா எங்கட பிள்ளைகள், எங்கட சமூகத்தில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ் பிள்ளைகளுக்கும் இப்படி ஏதாவது எங்கட சங்கத்தின் ஊடாக நடத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவுவதாக இருக்கும். பிரைஸ் அல்ல இந்த இடத்துல, அந்த பிள்ளைகள கல்வியின் ஒரு அபிவிருத்தி கூடின அளவுக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த வெள்ளி கவியரங்கு, இதனை நான் சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். நானும் இதே மாதிரி அஸ்மி சார் சொன்ன மாதிரி ஒரு போட்டி ஒன்று பேப்பர்ல, தினகரன் பேப்பர்ல ஒரு போட்டி நடந்தது. ஏதாவது எங்களோட உண்மை சம்பவங்கள் எழுத சொல்லி, அதுல என்னுடைய உண்மை சம்பவம் ஒன்று நான் எழுதினேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் 250 ரூபாய் கிடைச்சிச்சு அந்த நேரம் எனக்கு. அப்படி கிடைச்ச அந்த சந்தர்ப்பம் மிச்ச காலம் அந்த நேரத்தில் கிடைத்தது. அதுக்கு பிறகு கூடுதலாக நான் எழுத தொடங்கி நிறைய பேப்பர்ல எனக்கு வர தொடங்கிடுது. தினகரன் பேப்பர், வீரகேசரி, மித்திரன், நவமணி போன்ற பேப்பர்கள்ல வர தொடங்கிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு சில காரணங்கள், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக
தொடர முடியாமல் இருந்து இப்ப இந்த தலை தூக்கி இருக்கின்ற இந்த ஃபோரம் நான் எழுதுறனோ இல்லையோ மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலையில நான் இருக்கிறேன் என்று நினைக்கும் பொழுது அது எனக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சீனியர் சிட்டிசன், நான் ஒரு சீனியர் சிட்டிசன், ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் அப்படின்ற வகையில எனக்கு உங்களுக்கு உதவக்கூடிய இந்த அமைப்புக்கு உதவக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று நினைக்கும் பொழுதும் மிக பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. மட்டுமல்லாமல் இன்னொன்று, இந்த வெள்ளி கவியரங்கு துவண்ட மனதில் துளிர்ந்த மழை துளி, இதுக்கு இந்த தலையங்கத்துக்கு நீங்க எப்படிப்பட்ட கருத்துக்களை கொடுத்தீங்கன்னு சொன்னா வெரி எக்ஸலண்ட் இந்த வேர்ட், அதை விட ஒரு வேர்ட் இருக்கான்னு தெரியல, வெரி எக்ஸலண்ட், எனவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு, ரைட்? ஒவ்வொருத்தருடைய மனதில் பதிந்த ஆழமான கருத்துக்கள். அந்த மடவலை சார் அவர் வாசிக்கும் பொழுது அவர்கிட்ட கொஞ்சம் வெட்கப்பட்ட மாதிரி பேசினார், வெட்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த வெட்கம் அவருடைய கவிதை வரிகளுக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சரியோ பிள்ளையோ தெரியாது சார், ஐம் சோ சாரி, ரைட்? நல்லா இருந்துச்சு தானே? அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய கவிதை விஷயங்கள் அவங்களோட அனுபவங்களோட வெளிப்பாடு, அவர்கள் அனுபவித்து சில, அந்த சார் அஸ்மி சார் பேசினாரு அவருடைய அனுபவத்தின் வெளிப்பாடு, அந்த சார் பேசினாரு அவருடைய அனுபவத்தின் வெளிப்பாடு, ஹவுசியார் டீச்சர் அவங்களோட விஷயம் கண்ட விஷயங்களை சொன்னாங்க, அவங்களோட வெளிப்பாடுகள். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட அனுபவங்களின் வெளிப்பாடு. இந்த டீச்சர் ஒரு நிமிஷம் அவங்களோட தொண்டையும் கரைச்சிட்டுன்னு நினைக்கிறேன், அவங்களோட குழந்தை சொன்ன விஷயத்த சொல்ற நேரம், அப்படி ஒவ்வொருத்தருடைய விஷயத்தையும் எனக்கு கேட்கக்கூடியதாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நாங்க இங்க இன்னைக்கு நடந்த இந்த கவியரங்கம் இந்த 4 சுவர்களுக்குள்ள மட்டும்தான் நடந்திருக்கு. ஆனால் இதுக்குள்ள மட்டும் இல்லாம இது வெளியில போகணும். மோஸ்ட்லி ஒரு மீடியா மூலமாகவோ, இன்னும் திறமையாக நடந்து ஒரு மீடியா மூலமாக, அல்லது வேற பேப்பர்ல அல்லது பாடசாலைகள்ல இத மாதிரி ஒரு கருத்தரங்கை, இத மாதிரி ஒரு கவி அரங்குகளை மேடையேற்றும் பொழுது அது மற்றவர்களுக்கு, மற்ற மாணவர்களுக்கு கூட ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். இவ்வளவு திறமையான ஆசிரியர்கள் எங்கிட்ட இருக்கிறாங்க, இவ்வளவு திறமையான மனிதர்கள் எங்களோட சொசைட்டில இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு இடையில ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் என்பது உண்மை என்று நினைக்கிறேன். அனைவரும் இங்கு அடுத்த விஷயத்தை நான் சொல்றதா இருந்தால், ஒவ்வொரு கவிஞர்களும் நீங்கள் பேசின ஒவ்வொரு கவிதையும் கவிதை துளிகள், கவிதை நயம்பட நீங்கள் உரைத்த விடயங்கள், அடுத்தது கவிதையின் வரிகள் ஆழ்ந்த சிந்தனையை தூண்டியது, உணர்ச்சி பூர்வமான உங்கள் கருத்துக்கள், எங்களுக்கு நீங்கள் உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை வெளிக்கொணரும் பொழுது அது எங்களை அனைவரையும் மெய்சில் இருக்க வைத்தது. இன்றைக்கு வராத இன்வைட்டீஸா இருக்கலாம், இல்லை இது கேள்விப்பட்ட வராதவர்களாக நிச்சயமா கவலைப்படுவாங்க. இதை நாங்கள் கேட்டு ரசிக்கலையே, இந்த விஷயம் இப்படி நடந்துச்சே அப்படின்றத நினைச்சா நிச்சயமா வருத்தப்படுவார்கள். இந்த உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை நீங்க வெளிக்கொணர்ந்தது என்னை மெய்சிலிருக்க வைத்தது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் இதனை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவுக்கு ஒரு கன்னி முயற்சி தான் என்று நினைக்கிறேன். இந்த கன்னி முயற்சி மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்கின்றேன். அடுத்தது பார்வையாளர்களாக வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் அமைதியாயிருந்து இந்த கவியரங்குக்கு அழகு சேர்த்ததும், உங்கள் ஒவ்வொருவருடைய சிரிப்பில் ஏற்பட்ட அந்த சந்தோஷங்கள் உங்கள் மனதில் இருக்கிற கவலைகளை மறக்க செய்ததுமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த இலக்கிய நிகழ்வுகள் இத்தோடு நின்று விடாமல் எங்கள் உணர்வுகளுக்கும் எமது மொழி பற்றிக்கும் புதியதொரு உயிர்ப்பை ஏற்படுத்தினது போல இருக்கு. சொல்லுவாங்க தெரியுமா, எங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சிங்கத்தை தட்டி எழுப்பினா எப்படி இருக்கும் என்று. அத மாதிரி ஒரு எனக்கே என் ஏஜுக்கு நான் 60+ எனக்கே ஒரு ஆசை வருகிறது. நீங்க பேசுற அந்த கவிதை ஒவ்வொரு துளியும் எனக்கு ஆசையை ஏற்படுத்துகிறது. அதே போல அந்த சிங்கத்தை தட்டி எழுப்பினான்னு சொல்லுவாங்க, ரொம்ப சீரும். அது மாதிரி எனக்கும் நினைக்குது, அடுத்த முறைக்கு நான் ஏதாவது செய்யணுமோ அப்படி ஒரு ஃபீலிங் வருது எனக்கு கட்டாயமா. ரைட்? அது மட்டுமல்ல, இன்றைய கவியரங்கில் பங்கு பற்றி இதனை ஏற்பாட்டு குழு நான் நினைக்கிறேன் ஃபஸ்மினா சார் ரொம்ப கஷ்டப்பட்டா ஃபஸ்மினா சார். அவ ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி டீச்சர் வருவீங்க தானே, டீச்சர் இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சா நல்லா அப்படின்னு சில நேரங்கள் சில விஷயங்கள் சொல்லக்கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் என்னுடைய மாணவி அவர்,
அது மட்டுமல்ல என்னுடைய உறவினரும் கூட. இந்த இடத்துல அவங்க இவ்வளவு நான் பெருமையாக பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கிடைக்குது. அது மட்டுமல்ல, இந்த கவியரங்குக்கு கவி மழை பொழிந்த உங்களுக்கு வாடும் மாலையாகிய பூக்களை தொடுக்க நான் விரும்பவில்லை. வாடா மாலையாம் என் இந்த பேச்சு உங்களுக்கு உங்கள் கரங்களில் மிதக்கட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி சரியா டீச்சர். உண்மையிலே அழகான முறையில் கருத்துரை எங்கள் எல்லாரையும் மெய்சிலிக்க வைத்து விட்டீங்க. வாழ்த்துவதற்கு வார்த்தை இல்லை. நான் உண்மையிலே திக்குமுக்காட்டி போய்விட்டோம். அடுத்ததாக நன்றி உரை எங்கள் அன்பாசான் அஸ்மியா அவர்களை அழைக்கிறோம். எமது ஸ்ரீலங்கா இஸ்லாமிய தரவமைப்பு சரிகா மேடம் சொன்னது போல கன்னி முயற்சி நான் நினைக்கிறேன் கோயில் ஏரியாவில் நான் சிலரோட ஆரம்பத்தில் காய்ச்சிருந்தேன். மாத்தலைக்கோ தெரியாது சார் கவியாக மட்டும் செஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. மாத்தலையில் செஞ்சிருக்காங்க தெரியாது டிஸ்ட்ரிக்டில் மாத்தலூர் கோயிலையில் நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வாறான ஒரு எண்ணத்தை எங்களுக்குள்ள ஒதுக்கி வச்சு இப்படி ஒரு ஏற்பாடை செய்ய ஒரு ஒவ்வொருத்தர மனசுலையும் உள்ளத்திலையும் இந்த எண்ணங்களை ஒதுக்கி வச்சு சிறப்பான முறையில் இந்த கவியரங்கை நடத்துவதற்கு உதவி செய்த எண்ணத்தை உருவாக்கிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு முதற்கண் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் அவசரமாக, அதாவது இவ்வாறான இயக்கம் ஒன்று எங்களுடைய இயக்கம் பொதிட்டு போயிடக்கூடாது, உடனடியாக அதை தூக்கி எடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர்ட மனக்கவலை தான் இந்த இடத்துல எங்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன். அதில் முக்கியமாக ஃபஸ்மின் சார் டீச்சர் சொல்லணும். அதே நேரம் அதுக்கு உடனடியாக ராசிக் சார் அது முன்னிட்டு எங்களுக்கு ஆலோசனை வழங்கி இவ்வாறான விடயங்களை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்கிறதுக்கு உண்மைக்குமே ராசிக் சார் இப்படி ஒரு தலைமையோடு எங்களுக்கு கிடைச்சி வந்து பொக்கிஷம் உண்டு. நிறைய விடயங்கள்ல எங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். அது எங்களுக்கு தெரியும். நாங்கள் குரூப் டிஸ்கஷன் என்ன சார் செய்யக்கூட அவருடைய தலைமைத்துவ பண்பு வந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. அப்படியே தனிப்பட்ட முறையில் எங்களை விஷயத்தை பண்ணுறேன், குரூப்பாக சொல்லக்கூட எப்படி நாங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறேன். இந்த மாதிரி விடயங்களை உண்மையுமே ஒரு தகப்பன் போல இருந்த ஒரு தலைவராக இல்லை, அதுக்கு குரூப் தலைவராக இல்லை, ஒரு தகப்பன் போல சின்ன சின்ன விடயங்களையும் அழகான முறையில் எங்களுக்கு சொல்லித்தந்து இவ்வாறான அழகான ஒரு கவியரங்க உருவாக்குறதுக்கு தலைமை தாங்கிய ராசிக் சார் அவர்களுக்கு எனக்கு நன்றி. அதே நேரம் அதனுடன் எமது உறுப்பினர்கள் செக்ரட்டரி மற்றும் கனாதிகாரி அவங்க இருக்கிறாங்க. அதே நேரம் எல்லாத்தையும் நான் சொல்லல, நேரத்தை கருத்தில் கொண்டு அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு இங்கு உடனடியாக கவியரங்கு ஒன்று செய்வோம்னு சொன்னேன். நானும் உண்மைக்குமே கவியரங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியில்லை. இத்தனை என்ற கன்னி கவியரங்கு இது. அதனால நானும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். எப்படின்னு உண்மைக்குமே 8 பேர் உண்மையுமே நிறுத்த விட்ட சுவவின காரணமாக வரல. எல்லாரும் உடனடியாக ராசிக் சார் கிட்ட உடனடியாக கவிதை வாசிக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கணேச டீச்சருக்கு ஒரு 2 நாள் டைமில் தான் அவ்வளோ வேலை செஞ்சாங்க. உண்மைக்குமே இதை உயிரோட்டமுள்ள ஆக்கின பங்கு ஓரளவுக்கு சேர்த்து எங்களை அதுக்கு இந்த கவிதை வாசித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் ஒவ்வொருவரும் எங்களோட கருத்துரை வழங்கிய எங்களை சரிகா சாதிக்கும் மேடம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. உண்மைக்குமே அவங்களோட ஆர்வம் பாராட்டக்கூடியது. எங்களை குறை சட்டிச்சு வந்திருக்காங்க, இன்னும் ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகினாலும் அவங்க இதுக்கு வந்து இது பண்ணணுங்கிற அந்த ஆர்வம் எங்களுக்கு இன்னும் மக்கள் உத்வேகத்தை ஏற்படுத்துது. அதே நேரம் ஒரு முக்கிய நபரை நாங்கள் இங்கே சொல்லணும். இந்த அழகான முறையில் இது பின்னணியில் போகிற அந்த மியூசிக், பின்னணியில் போகிற ஒவ்வொரு ஸ்லைட்ஸும் உண்மைக்குமே சாதிக்கும் சார். நான் நிறைய நேரத்தோட சொன்னேன். ஒரு முறை கணக்குள்ள சொன்னேன், இந்த நாங்கள் வெடிக்காதுன்னு நினைக்கிறாங்க, வெடியில் போல சும்மா அமைதியாக இருப்பார். சரியா கிட்ட போயிட்டு சந்தேகத்தில் என்ன திறமை செய்யல, வெடிக்குமா தெரியாம கம்பால கிண்டி பாரு புஸ்து வெடிச்சு அப்படியோ சில பேர் புதுசமா இருக்கு, இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தா இங்க எல்லாம் நடந்திருக்கு. திடீர்னு உட்காருவாரு, இதெல்லாம் சார் பண்ணுவாரு சார், ஸ்பீக்கர் எல்லாம் சார் அதெல்லாம் சார். அந்த நாங்க எது கேட்கிறோமோ அதுக்குரிய பதில் அன்னைக்கு இருக்கும். சரின்ற ஒரு இது இருக்கு முடிவு செய்யும்.
உண்மைக்குமே இந்த கவியரங்கு இவ்வளவு அலங்காரம் அழகா இப்படி சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் அழகா செய்யறதுக்கு இந்த ஏற்பாடு எல்லாம் செய்யறதுக்கு சார்கிஸோட பங்களிப்பு அளப்பது. அதனால எதுவுமே இது பண்ணல. ஒரு விஷயத்த சொன்னா அடுத்த நிமிஷம் இப்ப சொன்னா அடுத்து அவர் எனக்கு எங்களுக்கு ஒரு இன்னொன்று எல்லாம் கேட்பார். அவருக்கு நிறைய தெரியும். ஆனா அடிக்கட்டு கேட்பார். இது இப்படி போடுவோமான்னு அந்த தன்னை தாழ்த்தி கொண்டும் சில விஷயங்கள் அவர் இது பண்றாரு. அதுதான் அவர்கிட்ட இந்த இவ்வளவு சக்சஸ்க்கான நிறைய விஷயங்களுக்கு அவர்கிட்ட அந்த அவர்கிட்ட கிரியேட்டிவிட்டி எல்லாத்துலயும் இருக்கு. அங்கிட்ட ஆக்டிவிட்டி ரூம்ல போனாலும் தெரியும் கிரியேட்டிவிட்டி அவர்கிட்ட எவ்வளவு இது பண்ணிருக்கேன். அப்போ நாங்கள் உண்மைக்குமே மீடியா இதில் தான் சாதிக்கு சார் எங்களை இதுலேயும் மேய்க்கிறார். உண்மைக்குமே சாதிக்கு சார் மிகவும் நன்றி. அதே நேரம் இன்னைக்கு வந்து திடீர்னு இந்த விடயமெல்லாம் கவரேஜ் பண்ணணும்னு ஸ்டாண்ட் இல்லாமல் எப்படி நான் கையில் வச்சுருக்கேன்னு தெரியா இவ்வளோ நேரம் ஃபோனை என்ன சரி இது என்ன சொல்லிக்கிறேன் 2 hour அப்படி வச்ச மாதிரி இருக்காரு. எங்களுக்கு இல்லை பெரிய கஷ்டமா இருக்குங்க. அதை லைவ் கொடுக்க வீடியோ பண்ணணும்னு பத்மினா அப்படின்னு சொன்னோன்னே அந்த டைம்ல இருந்து இன்னும் அவர் அதுல இருந்து மிஸ் ஆகல. அந்த அங்கிட்டு மாவட்ட கவனத்தை திருப்பல் உண்மைக்குமே அதுதான் இருக்கு. அந்த சகோதரருக்கு எங்க நிறைய எங்களுக்கு குரு இயக்கம் சார்பாக தெரிவித்துக்கிறோம். இனிவரும் காலங்கள்ல உங்களோட இந்த ஒத்துழைப்பு கட்டாயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 பேர் கூட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கிறோம். ஏன்னு சொன்னா கவியாரங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு உற்சாகம் மூன்றை தான் எங்களை எங்களை வளர்ப்பு. அதன் அடிப்படையில் இந்த இடத்தை உண்மைக்குமே நாங்கள் மீட்டிங் ஒன்று எடுத்துட்டா இந்த இடத்த எந்த ஒரு வாட்சப்பணி இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இந்த இடத்துக்கு இதை கூட இப்போ இந்த எழுத்தாளராமே கூட ஒரு இடம் போல ஆயிடுச்சு. நாங்கள் மீட்டிங் ஒன்று கூட்டுறாலும் ஆகவே இதுக்கு எங்களுக்கு இந்த இடத்த அல்மினா பாடசாலையில் எங்களுக்கு ஆடிட்டோரியத்தை வழங்கின அதிபர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் உண்மைக்குமே இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்கிற வந்து எங்களை அந்த இயக்கத்தை தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு விடயமாக காணப்படுது. உண்மைக்குமே மிகவும் எல்லோருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜிசாக்குமுல்லாஹ் இவ்வாறான ஒரு மகிழ்ச்சிகரமான மனசுல நாங்கள் எல்லா கவலையும் எங்களை ஊட்டுன வந்திருக்காரு. நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த 2 hour நாங்கள் இதுளுக்கே இருந்தோம். இவ்வாறான சூழ்நிலையை உருவாக்கி தந்த அல்லாஹ்வுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி அனைவருக்கும் நன்றி வசலாம் சொல்லி விடைபெறுகிறேன்.